டிஎஸ்பி சார், நம்முடைய கூடாரத்தின் அருகில் செல்லும் ஆற்றில் ஒரு பெண்ணின் உடல் கிடைத்துள்ளது. கான்ஸ்டபிள் கர்ணன் வந்து டிஎஸ்பி ராஜ்குமாருக்கு தகவல் கொடுத்தார். இந்த தகவல் ஒன்றும் புதிதல்ல. பகலில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக அந்த கிராமத்தில் இருந்து பலர் அடித்துச் செல்லப்பட்டு ஆற்றங்கரையில் ஒதுங்கிக் கொண்டிருந்தனர். இதுவரை டிஎஸ்பி ராஜ்குமாரும் அவரது சகாக்களும் 3 உடல்களை மருத்துவமனைக்கு அனுப்பியிருந்தனர். நிச்சயமாக இந்த பெண்ணும் இறந்து போயிருப்பாள். காலையில் அந்த பெண்ணை அடையாளம் கண்டால் சரி, இல்லையெனில் நாமே அவளுக்கு இறுதிச் சடங்குகளை செய்வோம். சார், அந்த பெண் சாகவில்லை. இன்னும் சில மூச்சுக்காற்று அவள் உடலில் இருக்கிறது. அதனால்தான் நான் உங்களிடம் வந்தேன். ராஜ்குமார் அதிர்ச்சி அடைந்தார். ஓ, உண்மையிலுமா? அந்த பெண் இன்னும் உயிருடன் இருக்கிறாள் என்பதை என்னால் நம்ப முடியவில்லை. இப்போது அவர் அவசரமாக தனது கோட்டினை அணிந்து கொண்டு கூடாரத்தில் இருந்து வெளியே வந்தார். அங்கே எதிரே இருந்த மீட்பு கூடாரத்தில் அந்த பெண் வைக்கப்பட்டிருந்தாள். சார், பெண் இவள்தான். ராஜ்குமார் ஒருமுறை அந்த பெண்ணை பார்த்தபோது அவர் தனது கண்களை தாழ்த்த மறந்து போனது போலிருந்தது. இத்தகைய அழகை அவர் அதுவரை பார்த்ததில்லை. அந்த பெண்ணின் மெதுவான மூச்சு ஓடிக்கொண்டிருந்தது. கர்ணன் சொன்னதை கேட்டு ராஜ்குமார் விரைவாக முன்னேறி அந்த பெண்ணின் நாடியை சோதிக்க ஆரம்பித்தார். உண்மையிலேயே அந்த பெண் இன்னும் உயிருடன் இருந்தாள். நீ மருத்துவரை அழை கர்ணன். நாம் இந்த பெண்ணை மருத்துவமனைக்கு கூட அழைத்து செல்லலாம். ஆனால் இப்போது இரவு 1 மணிக்கு நாம் இங்கிருந்து புறப்படுவது ஆபத்து இல்லாதது அல்ல. அதனால்தான் நம் முகாமில் இருக்கும் டாக்டர் ராகுலை அழைத்து வா. சார், ராகுலின் மனைவிக்கு குழந்தை பிறக்கவிருந்ததால் அவர் நேற்று விடுப்பு எடுத்துக்கொண்டு சென்று விட்டார் என்று கர்ணன் தலைகுனிந்து செய்தி அறிவித்தார். எப்படி இப்படி? அவர் விடுமுறையில் இருந்தால் வேறு ஒரு மருத்துவர் இங்கே இருந்திருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய அலட்சியம் எப்படி நடக்க முடியும்? சார், டாக்டர் பிபின் இன்னும் சில மணி நேரங்களில் இங்கு வந்து சேருவார். சரி, போகலாம். நான் இந்த பெண்ணை பார்த்துக் கொள்கிறேன். கர்ணன் அங்கிருந்து சென்று விட்டார். இப்போது ராஜ்குமார் அந்த பெண்ணை பார்க்க தொடங்கினார். டிசம்பர் மாதத்தின் கடுமையான குளிர்ந்த இரவுகள். இத்தகைய சூழலில் அந்த பெண் தண்ணீரில் நனைந்து அவள் உடல் முழுவதும் குளிரால் நீல நிறமாக மாறத் தொடங்கியது. இந்த பெண்ணுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அவளது உயிரை காப்பாற்றுவது சாத்தியமில்லை. இப்போது அவர் முன்னேறி அந்த பெண்ணின் கைகளை தொட்டார். அவை முற்றிலும் பனிக்கட்டி போல் குளிர்ந்திருந்தன. அடர்த்தியான சூடான போர்வையிலும் கூட அந்த பெண்ணின் உடலுக்கு வெப்பம் கிடைக்கவில்லை. அவர் மெதுவாக அவளுடைய உள்ளங்கைகளை தேய்க்க ஆரம்பித்தார். மயக்கத்தில் இருந்த போதும் அந்த பெண் மிகுந்த வேதனையில் இருப்பது போல் உணர்ந்தாள். அவள் உதடுகள் லேசாக நடுங்கின. இப்போது அவர் அவளது பாதங்களின் அடிப்பகுதியையும் தடவ ஆரம்பித்தார். ஆனால் அவளது குளிர்ந்த உடல் எந்த வகையிலும் வெப்பத்தை ஏற்கவில்லை. டாக்டர் வருவதற்கு 3-4 மணி நேரம் ஆகும். அதுவரை அவளை சூடாக வைத்திருப்பது அவசியம். ராஜ்குமாருக்கு எதுவும் புரியவில்லை. நடந்து கொண்டே ஒருமுறை அந்த பெண்ணை பார்த்தார். மனதில் தோன்றியதை அவர் செய்ய விரும்பவில்லை. ஆனால் ஒரு அப்பாவி பெண் கண்முன்னே இப்படி இறப்பதை அவரால் பார்க்கவும் முடியவில்லை. ஒருவேளை இந்த நடவடிக்கையை எடுத்தால் அந்த பெண்ணின் உயிர் பிழைக்கலாம். ராஜ்குமார் ஆழமாக சுவாசித்து கண்களை மூடினார். இந்த வேலைக்கு தன்னை தயார்படுத்துவது போல. அடுத்த கணம் அவரது கைகள் அவரது கோட்டின் பட்டன்களில் நின்றன. அவர் தனது கோட்டை கழற்றி தூரத்தில் வைத்தார். இப்போது அந்த பெண்ணை நோக்கி நகர்ந்தார். அவளது மூச்சுக்காற்று இப்போது தணிக்கத் தொடங்கி இருந்தது. உதடுகளின் நடுக்கம் குறைய ஆரம்பித்தது. ஒருவேளை அவளது உடல் இப்போது மேலும் தாங்க முடியாமல் அவள் தன் தைரியத்தை இழக்கத் தொடங்கி இருந்தாள். அவர் அவளது போர்வையில் படுத்தார். கண்களை மூடிக்கொண்டு அந்த பெண்ணை தன் அருகில் இழுத்தார். இரவு இருளில் அவளது ஈரம் நிறைந்த ஆடைகளை மாற்றினார். இதை செய்யும் போது அவர் எத்தகைய தியாகத்தின் வழியாக சென்றார் என்பது அவருக்கே தெரியும். தன்னை கட்டுப்படுத்திக் கொள்வது அவருக்கு கடினமாக இருந்தது. இது ஒரு இயல்பான விஷயம். ஒரு இளம் பெண், அழகான பெண் இவ்வளவு அருகில் இருக்கும் போது மனதில் உணர்ச்சிகள் அலைமோதுவது சாதாரணம். ஆனால் அவர் தன் மதிப்புகளால் சூழப்பட்டிருந்தார். சில நிமிட இன்பத்திற்காக ஒருவரின் வாழ்க்கையை அழிப்பவர் அல்ல அவர். அவர் கண்களை மூடி மெதுவாக அவளுக்கு வெப்பத்தை கொடுக்க ஆரம்பித்தார். நீண்ட நேரம் கடந்த பிறகு மெதுவாக அந்த பெண்ணின் உடலில் அசைவு ஏற்பட தொடங்கியது. அவள் இப்போது பனிக்கட்டி போல் குளிர்ந்திருக்காமல் எரியும் தணலை போல் மாறத் தொடங்கினாள். அவளது இதய துடிப்புகள் சாதாரணமாக ஆரம்பித்தன. அவளது முழு உடலும் முற்றிலும் சாதாரணமாகிவிட்டது.
அந்த பெண்ணின் ஆழமான மூச்சு அவள் அமைதியாக தூங்கிவிட்டாள் என்பதற்கு சான்றளித்தது. ஆனால் அதனுடன் டிஎஸ்பி ராஜ்குமாரும் தூங்கிவிட்டார். அவருக்கு தெரியவே இல்லை. காலை சூரியனின் முதல் கதிரொளியுடன் அந்த பெண் அழும் சத்தம் கேட்டு அவருக்கு கண் விழித்தது. அவள் தன்னை சுற்றி துணியை போர்த்தி கொண்டு மோசமாக அழுது கொண்டிருந்தாள். ராஜ்குமாரும் எழுந்து அமர்ந்திருந்தார். தன்னை பார்த்தவுடன் அவர் அவசரமாக தனது சட்டையை எடுத்து அணிந்தார். சூழ்நிலையை புரிந்து கொண்ட ராஜ்குமார் மிகவும் பயந்தார். அவர், தயவு செய்து இப்படி அழாதீர்கள். நீங்கள் நினைப்பது போல் எதுவும் நடக்கவில்லை. இதில் புரிந்து கொள்ள எதுவும் இல்லையே. எனக்கு என் கண்களால் எல்லாம் தெரிகிறது. எல்லாம் முடிந்து விட்டது. இதையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பே நான் இறந்திருக்கலாமே என்று அந்த பெண் கைகளால் முகத்தை மூடிக்கொண்டு மோசமாக விம்மி அழுதாள். அவள் நீண்ட நேரமாக அழுது கொண்டிருந்தாள் போல. ஏனெனில் அவளுடைய கண்கள் சிவப்பாகி இருந்தன. கன்னங்களும் மூக்கும் சிகப்பு தக்காளி போல ஆகிவிட்டன. இப்போது ராஜ்குமார் அவசரமாக அவளை நெருங்கி வந்தார். அவள் சற்று பின்னுக்கு நகர்ந்தாள். பாருங்கள், தயவு செய்து என்னை நம்புங்கள். உங்கள் உயிரை காப்பாற்ற இதை செய்வது அவசியமாக இருந்தது. அந்த பெண்ணை எப்படி சமாதானப்படுத்துவது என்று ராஜ்குமாருக்கு புரியவில்லை. இந்த எல்லாவற்றையும் செய்து நீங்கள் என் உயிரை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் எனக்கு இவ்வளவு துக்கம் ஏற்பட்டிருக்காது என்று அந்த பெண் மீண்டும் அழுதாள். என் கண் முன்னால் நீங்கள் இறப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. இப்போது நாம் இருக்கும் இடத்தில் இருந்து மருத்துவமனை மிகவும் தூரத்தில் உள்ளது. இரவு 1 மணிக்கு உங்களை அங்கே கொண்டு செல்வது சாத்தியமற்றது. எங்கள் மருத்துவரும் கூட எங்கள் முகாமில் இல்லை. அப்படி இருக்கையில் நீங்கள் கரைக்கு அருகில் கிடைத்த போது உங்கள் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. உங்கள் உயிரை காப்பாற்ற உங்கள் உடலுக்கு வெப்பம் கொடுப்பது அவசியமாக இருந்தது. ஆனால் நான் என் எல்லையில் இருந்து இதையெல்லாம் செய்தேன். நான் உங்களுக்கு எந்த தவறும் செய்யவில்லை. என்னை நம்புங்கள் என்று டிஎஸ்பி ராஜ்குமார் திக்கி திக்கி தனது நிலையை விளக்க முயற்சித்துக் கொண்டிருந்தார். அவள் அவரை சந்தேகத்துடன் பார்த்தாள். எவ்வளவு சுலபமாக நீங்கள் நான் எல்லையில் இருந்து உன் உயிரை காப்பாற்றினேன் என்று சொல்லிவிட்டீர்கள். உங்கள் பார்வையில் எல்லையை தாண்டுவது என்றால் என்ன? பெண்ணும் ஆணும் அருகில் வந்து அங்கே எல்லை முடிந்து விட்டதா? எனக்கு இதற்கு முன்பும் சில எல்லைகள் உள்ளன. நான் இன்று வரை என்னை காப்பாற்றிக் கொண்டேன். என் மீது இன்று வரை வேறு எந்த ஆணும் கண்ணை வைக்கவில்லை. இப்படி என் அருகில் வந்தது தூரத்து விஷயம். நீங்கள் எனக்கு எந்த தவறும் செய்யவில்லை என்று நான் உங்களை நம்பலாம். ஆனால் அப்படி இருந்தும் நீங்கள் மற்றும் நான் ஒரே போர்வையில் இருந்த நிலைமையை என்னால் தாங்க முடியவில்லை. எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் என்று அவள் விம்மி அழுதாள். ராஜ்குமார் ஒரு ஆழமான மூச்சை எடுத்துக்கொண்டு பேசாமல் இருந்தார். சரி, உங்கள் மீது வேறு எந்த ஆணும் கண்ணை வைக்கவில்லை இல்லையா? இப்போது நீங்கள் நான் அந்நியன் என்பதால் துக்கமாக இருக்கிறீர்கள். சில நொடிகளில் அவர் ஒரு பெரிய முடிவை எடுத்தார். நான் உங்களுடன் ஒரு முறையான உறவை ஏற்படுத்த விரும்புகிறேன். அப்போது நான் உங்களுக்கு அந்நியன் இல்லை இல்லையா? அப்பொழுது உங்களுக்கு எந்த வெட்கமும் இருக்காது. அந்த பெண் கண்களை உயர்த்தி டிஎஸ்பி ராஜ்குமாரை பார்த்தாள். நான் பொய் சொல்லவில்லை. நான் உங்களை என் நியாயமான மனைவியாக ஆக்கி உங்களுக்கு முழு மரியாதையையும் கண்ணியத்தையும் கொடுப்பேன். இப்போது நீங்கள் தயாராகுங்கள். உங்களை உங்கள் பெற்றோரிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். உங்களை அழைத்துச் செல்லவும் உங்கள் மரியாதையை காக்கவும் நான் நிச்சயம் வருவேன். இது ஒரு அதிகாரியின் வாக்கு. இதை சொல்லிவிட்டு அவர் வெளியே சென்று விட்டார். சலோமி ஸ்தம்பித்து போனாள். விரைவில் அவளது பெற்றோரின் முகவரி கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களிடம் அவளை ஒப்படைக்கும் போது ராஜ்குமார் கண்களாலேயே உறுதி அளித்தார். நான் உன்னை அழைத்துச் செல்ல நிச்சயம் வருவேன். சலோமி நம்பிக்கையுள்ள பார்வையுடன் அவரை பார்த்தவாறு தன் பெற்றோருடன் சென்றாள். சில நாட்களுக்கு பிறகு அவருக்கு விடுமுறை கிடைத்தது. அவர் தன் வீட்டிற்கு திரும்பினார். ஆனால் சலோமியின் அருகில் சென்று அமர துடித்த தன் இதயத்தை என்ன செய்வது? அந்த இரவின் நினைவு வரும்போதெல்லாம் இதயம் தானாகவே துடிக்கத் தொடங்கியது. உதடுகளில் புன்னகை வந்தது. அவர் அவளிடம் திருமணம் பற்றி பேசிய போது அவருக்கு அவள் மீது எந்த உணர்ச்சியும் இருக்கவில்லை. ஆனால் இப்போது அவர் அவளை விட்டு பிரிந்த போதுதான் சலோமியை அவர் விரும்புவது அவருக்கு தெரிந்தது. ராஜ்குமார் தன் தாயார் மதியிடம் தன் மனநிலையை தெரிவித்தார். ஆனால் மதி உடனே கோபமடைந்தார். ஏதோ ஒரு அற்ப பெண்ணை அழைத்து வந்து என் மருமகளாக ஆக்கலாம் என்று நீ எப்படி நினைக்க முடியும்? நீ டிஎஸ்பி சுனிலின் மகன். அவருடைய பெயரை இந்த கிராமத்தில் மட்டுமல்ல, சுற்றியுள்ள கிராமங்களிலும் மக்கள் மரியாதையுடன் உச்சரிக்கிறார்கள். அவருடைய மருமகள்
இவ்வளவு சாதாரணமாக இருக்கவே மாட்டாள். நான் உன் திருமணத்தை ஜமீன் பரம்பரை பரந்தாமனுடைய மகள் அஞ்சலியுடன் பேசி முடித்து விட்டேன். இனி அவளுடன் தான் உன் திருமணம் நடக்கும். தன் தாயின் பேச்சை கேட்டு ராஜ்குமார் அதிர்ச்சி அடைந்தார். அம்மா, என்னை கேட்காமல் என் திருமணத்தை பேசி முடித்து விட்டீர்கள். இது எப்படி சாத்தியம்? இதில் கேட்க என்ன இருக்கிறது? நீ என் மகன். உன் வாழ்க்கையின் முடிவுகளை எடுக்கும் உரிமை எனக்கு உண்டு. ஆனால் இது என் முழு வாழ்க்கை பற்றிய கேள்வி அம்மா. என் மனதின் விருப்பம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன். நான் சலோமியைத்தான் திருமணம் செய்வேன். நான் அவளிடம் வாக்கு கொடுத்திருக்கிறேன். நானும் பரந்தாமனுடன் பேசிவிட்டேன். அவருடைய மகள் அஞ்சலிதான் உன் மனைவியாக இருப்பாள். நான் உயிரோடு இருந்தால்தான் உங்கள் ஆசை நிறைவேறும் இல்லையா? ஏனெனில் ஒரு டிஎஸ்பி தன் வாக்கிலிருந்து பின்வாங்கினால் அவர் இறந்து விட்டதற்கு சமம். நான் என் வாக்கை மீற மாட்டேன். உங்களுக்கு என் மீது பாசம் இல்லை என்றால், நான் இறப்பதை பார்க்க விரும்பினால் நீங்கள் தயங்காமல் அந்த பெண்ணுடன் எனக்கு திருமணம் செய்து வையுங்கள். நான் ஊகும் கூட சொல்ல மாட்டேன். மதி இந்த இடத்தில் தோற்று போனார். ஆனால் அன்றிலிருந்து அவர் மனதில் அந்த தெரியாத பெண் மீது வெறுப்பு வளரத் தொடங்கியது. அவர் ஆழமாக சுவாசித்து எப்போதும் பிடிவாதமாக இருக்கும் தன் மகனை பார்த்தார். சரி, நான் அந்த பெண்ணுடன் உன் திருமணத்தை நடத்துகிறேன். ஆனால் திருமணம் என் நிபந்தனைகளின்படி நடக்க வேண்டும். ராஜ்குமார் அதிர்ச்சி அடைந்தார். என்ன நிபந்தனைகள் அம்மா? அதை நான் பிறகு சொல்கிறேன். முதலில் திருமணம் நடக்கட்டும். அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை இருந்தது. ராஜ்குமாரோ தன் திருமணம் சலோமியுடன் நடப்பதால் மகிழ்ச்சி அடைந்தார். தன் விசுவாசத்திற்காக கண்ணீர் சிந்தி காத்து கொண்டிருந்த சலோமிக்கு இப்போது நம்பிக்கை துளிர்விட்டது. அவள் கண்ணாடி முன் நின்று தன் முழு இருப்பையும் உற்று நோக்கினாள். ஒரு இரவு டிஎஸ்பி ராஜ்குமாருடன் இருந்த அதே இருப்பு. இப்போது அவள் எப்படி வேறொருவருக்கு தன்னை ஒப்படைக்க முடியும்? அவள் தன்னையே மனதாலும் உடலாலும் அவருக்கே உரியவளாக நினைத்து விட்டாள். அவர் பொய் சொல்பவராக இருக்கக்கூடாது என்று அவள் பயந்தாள். ஆனால் அவர் தன் தாயுடன் வந்து உறவு கேட்டபோது அவளது மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. இப்போது அவள் மணப்பெண் கோலத்தில் தன் அறையில் அமர்ந்து அவருக்காக காத்திருந்தாள். மனதில் பயம், கூச்சம் மற்றும் எண்ணற்ற கனவுகளுடன். மறுபுறம் ராஜ்குமார் இனிமையான இரவுக்கான கனவுகளை சுமந்து தன் அறை நோக்கி சென்றபோது திடீரென மதி அவர் முன் வந்து நின்றார். ராஜ்குமார், எங்கே போகிறாய்? அம்மா, என்ன பேசுகிறீர்கள்? என் அறைக்குத்தான். ஒருவேளை நீ மறந்துவிட்டாய் என்று நினைக்கிறேன். திருமணம் நடக்கும். ஆனால் நிபந்தனைகள் என்னுடையதாக இருக்கும் என்று நான் உன்னிடம் சொல்லியிருந்தேன். இப்போது அந்த நிபந்தனைகளை நிறைவேற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எந்த நிபந்தனை அம்மா? ராஜ்குமாரின் இதயம் வேகமாக துடித்தது. நிபந்தனை இதுதான். நீ குறைந்தது 3 மாதங்களுக்கு அவளை நெருங்கக்கூடாது. இதுதான் இப்போது என் நிபந்தனை. தன் தாயின் இந்த நிபந்தனையை கேட்டு ராஜ்குமார் குழப்பமடைந்தார். அம்மா, என்ன வீண் வார்த்தைகள் பேசுகிறீர்கள் நீங்கள்? பார் ராஜ்குமார், இந்த பெண் மீது எனக்கு சிறிதும் நம்பிக்கை இல்லை. நான் முதலில் இந்த பெண்ணை என் சொந்த அளவில் நானே பார்ப்பேன், சோதிப்பேன். அதற்கு பிறகுதான் நீ உன் உறவை அவளுடன் தொடர முடியும். ராஜ்குமார், நான் உன் பேச்சை மதித்தேன். இப்போது நீயும் என் பேச்சை கேட்பது உன் கடமை. நீ அப்படி செய்யவில்லை என்றால் நீ என் இறந்த முகத்தை தான் பார்க்க நேரிடும். ராஜ்குமார் பெருமூச்சு விட்டு தன் பிடிவாதமான தாயை பார்த்தார். அவன் திருமணம் செய்து கொண்டான். சலோமியை தன் மனைவியாக்கி கொண்டான். ஆனால் அவளை அடைந்த பிறகும் அவளை நெருங்க முடியவில்லை. இது என்ன கொடுமை? போ, என் அறையில் போய் படுத்துக்கொள். இன்றிரவு நான் உன் அறையில் படுத்துக் கொள்வேன். நீ இங்கு இருக்கும் வரை இந்த அறைக்குள் வரமாட்டாய். இதை சொல்லிவிட்டு அவர் கதவை திறந்து உள்ளே சென்றார். ராஜ்குமாரோ இயலாமையுடன் கைகளை முறுக்கி நின்றார். ராஜ்குமாருக்காக காத்திருந்த சலோமி தன் மாமியார் அறைக்குள் வருவதைக் கண்டு உடனே தலை குனிந்தாள். மதி அறைக்குள் நுழைந்தார். மிகவும் ஆவலுடன், என் மகனுக்காக காத்திருக்கிறாய் போல. நான் யார் என்று தெரியாமல் என் விருப்பத்திற்கு மாறாக நீ அவன் வாழ்க்கையில் வந்து விட்டாய். ஆனால் நீ அவனுடன் ஒருபோதும் நெருங்கி வாழ முடியாது. உன்னை போன்ற அற்ப பெண்ணை என் வீட்டில் வேலைக்காரியாக கூட நான் வைக்க மாட்டேன். என் மகனின் வாழ்க்கையில் எப்படி சேர்த்துக் கொள்ள முடியும்? அவள் முன்னேறி சலோமியின் வாயை பிடித்து கொண்டாள். இப்போதைக்கு மறந்துவிடு. ராஜ்குமார் உன் அருகில் வரமாட்டான். அவன் 3 நாட்களில் தன் பணிக்கு சென்று விடுவான். அதன் பிறகு அவனை உன் வாழ்க்கையில் இருந்து நிரந்தரமாக விலக்குவதற்கான திட்டத்தை தீட்டுவேன். புரிந்ததா? இப்போது எழுந்து அந்த சோபாவில் சென்று படுத்துக்கொள்.
இந்த படுக்கையில் நான் படுத்துக் கொள்வேன். சலோமிக்கு ஒன்று புரியவில்லை. அவளது மகிழ்ச்சிகளின், அவளது கனவுகளின் கோட்டை இப்படி உடைந்து சிதறியதால் அவளால் பேசக்கூட முடியவில்லை. முழு 3 நாட்களாக ராஜ்குமார் சலோமியை பார்க்கவில்லை. புறப்படுவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு அவர் தன் தாயிடம் ஒருமுறை சலோமியை சந்திக்க அனுமதிக்குமாறு கெஞ்சினார். அதன் பிறகுதான் அவருக்கு சலோமியை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. சலோமியை பார்த்தவுடன் அவர் எவ்வளவு நேரமாக அவளையே பார்த்து கொண்டிருந்தார். சில நாட்களிலேயே வாடி போன ஒரு ரோஜா பூவை போல அவள் மாறியிருந்தாள். சலோமியும் அவரை கண்டு உணர்ச்சி வசப்பட்டாள். விரைவாக கண்களை தாழ்த்தி தன் கண்ணீரை மறைக்க முயன்றாள். ராஜ்குமார் முன்னேறி அவளது தோள்களை பிடித்துக் கொண்டார். சலோமி, நமக்குள் இருக்கும் இந்த தூரங்கள் இன்னும் சில நாட்களுக்குத்தான். நான் என் காதலை கூட உன்னிடம் வெளிப்படுத்தவில்லை. அம்மாவை மிகவும் சிரமப்பட்டுத்தான் திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்தேன். இப்போது நம் திருமணம் நடந்து விட்டதால் எல்லாம் நன்றாக அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால்தான் நான் அம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டேன். நான் உனக்கு உறுதியளிக்கிறேன், 3 மாதங்களுக்கு பிறகு வருவேன். உன் மனக்குறைகள் அனைத்தையும் போக்குவேன். அவர் முன்னேறி சலோமியின் தலையை வருடினார். சலோமி துடித்து எழுந்து அவரை கட்டிப்பிடித்து கொண்டு அளவில்லாமல் அழுதாள். தயவு செய்து சலோமி, இப்படி அழுது என்னை பலவீனப்படுத்தாதே. இல்லையென்றால் நான் போக மாட்டேன். அவர் சலோமியின் முகத்தை கைகளில் ஏந்தி தன் கைகளாலேயே அவளது கண்ணீரை துடைத்தார். ஐ லவ் யூ சலோமி. இதை கேட்டதும் அழுது கொண்டிருந்த சலோமி புன்னகைத்தாள். உனக்கு தெரியுமா, அன்றைக்கு நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள சொன்னது என் சடங்குகளுக்கு கட்டுப்பட்டுத்தான். ஆனால் உன்னை எப்போது காதலிக்க தொடங்கினேன் என்று எனக்கே தெரியவில்லை. திருமணத்தின் முதல் இரவில் உன்னிடம் என் காதலை வெளிப்படுத்தி என் ஆசைகள் அனைத்தையும் உன் மீது பொழிய விரும்பினேன். ஆனால் ஒருவேளை இப்போது நமக்கு பிணைப்புக்கான அதிர்ஷ்டம் இல்லை போல. 3 மாதங்கள் எனக்காக காத்திரு சலோமி. அன்றுதான் நம் நினைவின் இரவாக இருக்கும். அன்று நமக்கிடையேயான எல்லா தூரங்களும் முடிந்து போகும். அவர் சலோமியின் கண்ணீரை துடைத்து அவளிடம் விடை பெற்று அறையை விட்டு வெளியே வந்தார். தன் தாயையும் சகோதரி ரியாவையும் சந்தித்த பிறகு அவர் ஒருமுறை ஜன்னலில் நின்றிருந்த சலோமியை பார்த்தார். அவள் அவரது கண்களில் இருந்து மறையும் வரை ஜன்னலில் இருந்து நகரவில்லை. இப்போது மதிக்கு சலோமியை அவள் வாழ்க்கையில் இருந்து வெளியேற்றுவதற்கு முழு சுதந்திரம் கிடைத்து விட்டது. இந்த 3 மாதங்கள் எப்படி போனது என்பது ராஜ்குமாருக்கோ அல்லது சலோமிக்கோ தான் தெரியும். மதி சலோமியை ராஜ்குமாருடன் தனியாக பேச ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. ராஜ்குமார் எப்போது சலோமியுடன் பேச முயன்றாலும் அவர் அவள் தலைக்கு மேலே அமர்ந்திருப்பார். சலோமி வெறும் ஓம் என்று மட்டும் பதிலளித்துக் கொண்டிருந்தாள். அவர் ஏதேனும் காதல் நிறைந்த விஷயங்களை பேசினால் அவளது முகம் சிவந்து போகும். அவள் விரைவாக தன் கண்களை தாழ்த்திக் கொள்வாள். ராஜ்குமார் அவள் வாயிலிருந்து தனக்காக ஏதாவது கேட்க விரும்பினார், ஒரு காதல் வார்த்தை. ஆனால் அவனது ஆசை ஆசையாகவே இருந்தது. மதி எதிரில் நிற்பதை கண்டு சலோமியால் எதையும் சொல்ல முடியவில்லை. எப்படியோ அந்த நீண்ட பிரிவு காலமும் முடிந்தது. இப்போது டிஎஸ்பி ராஜ்குமார் 3 மாதங்களுக்கு பிறகு விடுமுறையில் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார். அவர் முகத்தில் ஒரு தனி பொலிவு இருந்தது. இது திருமணத்திற்கு பிறகு அவரது முதல் விடுமுறை. ராஜ்குமாரின் கண்களில் அவரது மென்மையான அழகான மனைவியின் முகம் நிறைந்திருந்தது. அவளது வெட்கம் கலந்த புன்னகையும் உயர்ந்து இறங்கும் நீண்ட அடர்ந்த இமைகளும் ராஜ்குமாரின் இதயத்திலும் மனதிலும் ஆழமான பதிவை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. இந்த முறை ராஜ்குமார் ஒரு உறுதியான முடிவெடுத்திருந்தார். அவர் பணிக்கு திரும்பும் போது எந்த சூழ்நிலையிலும் சலோமியை உடன் அழைத்து வருவார். ஏனென்றால் அவர் அவளை விட்டு ஒரு கணம் கூட இருக்க விரும்பவில்லை. அவர் நினைத்தார், அம்மாவிடம் எப்படியாவது சலோமி இனி தன்னுடன் இருப்பாள் என்று சம்மதிக்க வைக்க வேண்டும். ஏனெனில் அவர் விதித்த தடையின் காலமும் முடிந்துவிட்டது. ஆனால் அவருக்கு என்ன தெரியும், மனிதன் பல நோக்கங்களை செய்து விடுகிறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அது நடப்பது அவசியமில்லை. தன் இதயத்தை கட்டுப்படுத்திய ராஜ்குமார் சலோமியை நினைத்தபடி தன் தொலைபேசியை எடுத்தார். ஒரு கையால் வாகனம் ஓட்டிக்கொண்டே மறு கையால் எண்ணை அழுத்தி மொபைலை காதில் வைத்துக் கொண்டார். மறுமுனையில் மணி ஒலித்துக் கொண்டிருந்தது. ஒரு முறை, 2வது முறை மற்றும் 3வது மணியில் சலோமியின் கலகலப்பான குரல் காதில் வந்து மோதியது. அவரது சோர்வு அனைத்தும் எங்கோ மறைந்து விட்டது போல் இருந்தது. என்ன விஷயம்? இன்று நேரடியாக நீ எப்படி போனை எடுத்தாய்? அது அத்தை குளியலறையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய போன் ஒலித்தது.
நான் பார்த்தேன். உங்கள் நம்பர் இருந்தது, அதனால் எடுத்து விட்டேன். எங்கே வந்தீர்கள்? நான் காலையிலிருந்தே தயாராக இருந்து உங்களுக்காக காத்திருந்து சோர்வடைந்து விட்டேன். இப்போது சீக்கிரம் வந்து விடுங்கள். மறுமுனையில் சலோமி இருந்தாள். ஒருவேளை அவள் தன் அவசரத்தை மறைக்க முடியவில்லை. அவளது அவசரத்தை உணர்ந்து ராஜ்குமார் சத்தமாக சிரித்தார். நானும் உன்னிடம் வருவதற்கு அவ்வளவு ஆவலுடன் இருக்கிறேன் சலோமி. இன்னும் சில மணி நேரங்கள் தான், பிறகு நீ என்னுடன் இருப்பாய். இன்று உன் மனக்குறைகள் அனைத்தையும் போக்குவேன். என்னுடைய காதலின் மலையில் உன்னை நினைப்பேன் என்று பேசிக்கொண்டே ராஜ்குமாரின் பேச்சு ரொமாண்டிக்காக மாறியது. சலோமியின் இதயம் படபடக்க தொடங்கியது. அவள் வெட்கத்துடன் அழைப்பை துண்டித்து விட்டாள். ராஜ்குமாரின் உதடுகள் சிரித்தன. சலோமியின் வார்த்தைகள் அவர் இதயத்தை மகிழ்வித்தன. இந்த 3 மாதங்களில் அவர் எப்போதும் இந்த பிரிவை குறைப்பதை பற்றி மட்டுமே சிந்தித்தார். ஆனால் வீட்டிற்கு செல்வதற்கு முன் புதிய ரோஜா மற்றும் மல்லிகை பூக்கள் கொண்ட பூச்சரத்தையும் வெள்ளை துளிப் பூங்கொத்தையும் வாங்க மறக்கவில்லை. சலோமியின் மகிழ்ச்சியை எண்ணி அவர் உள்ளுக்குள்ளேயே மகிழ்ச்சி அடைந்தார். வீட்டிற்கு சென்றபோது சலோமியின் சிரித்த முகத்தை காண்பதற்கு பதிலாக அவரது தாயின் கூக்குரல் அவரை வரவேற்றது. அவர் குழப்பமடைந்து முன்னேறி ரியா அறையிலிருந்து வந்த தன் தாயின் குரல் நோக்கி ஓடினார். அவள் முகத்தில் அவநம்பிக்கையும் துக்கமும் ஆழமாக குடிகொண்டிருந்தன. கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் தன் துக்கத்தை கட்டுப்படுத்த முயல்வது போல் இருந்தது. ராஜ்குமார் முன்னேறி பார்த்தார். அங்கே ரியா குப்புற தரையில் விழுந்து கிடந்தாள். மெதுவாக சுவாசித்துக் கொண்டிருந்தாள். அவள் வாயிலிருந்து நுரையும் வழிந்தது. தன் சகோதரியின் நிலையை பார்த்து அவர் அவசரமாக அவள் அருகில் வந்து குனிந்து அவளை அழைத்தார். ரியா, என்ன ஆனது? கண்களை திற. தயவு செய்து என்னை பார். எழு ரியா. ரியா வேதனையில் துடித்து ஒருமுறை அதிர்ச்சியடைந்து அமைதியானாள். சீக்கிரம் இவளை மருத்துவமனைக்கு கொண்டு செல். என் குழந்தைக்கு என்ன ஆயிற்று? ராஜ்குமார், சீக்கிரம். தன் வாயில் கை வைத்து அழுதாள் மதி. ராஜ்குமார் ரியாவை உலுக்கி எழுப்ப முயன்றார். ஆனால் அவளது தலை ஒரு பக்கமாக சாய்ந்திருந்தது. அவளது உடல் குளிர்ந்து போக தொடங்கியது. இப்போது அவர் தன் விரல்களை அவளது மூக்கருகில் கொண்டு சென்று சுவாசத்தை உணர முயன்றார். நாடியை பிடித்தபோது அவர் முற்றிலும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். ரியாவின் சுவாசம் நின்றுவிட்டது. தன் சகோதரியின் திடீர் மரணத்தை ராஜ்குமாரால் இன்னும் நம்ப முடியவில்லை. அம்மா இப்போது மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரியா நம்மை விட்டு சென்று விட்டாள். இது எப்படி சாத்தியம்? நான் அவளை பார்க்கும்போது நன்றாக இருந்தாள். பிறகு திடீரென்று அவளுக்கு என்ன ஆனது? ஓடும் கண்ணீருடன் அவர் தாயின் பக்கம் பார்த்தார். முகத்தில் விரக்தியுடனும் இல்லை என்று தலையை அசைப்பதை கண்டும் மதியின் கண்கள் திறந்தே இருந்தன. இல்லை ராஜ்குமார், அப்படி நடந்திருக்க முடியாது. என் குழந்தை நம்மை விட்டு போய்விட்டாளா? என்னால் நம்ப முடியவில்லை. என் மகள் அந்த கொடூரனுக்கு என்ன தீங்கு செய்தாள்? என் ரியாவை அவள் கொன்று விட்டாள். என் அப்பாவி குழந்தையை அவள் சத்தமாக அலறி அழுதாள். தன் தாயின் பேச்சை கேட்டு ராஜ்குமார் அதிர்ச்சி அடைந்து அவள் பக்கம் பார்த்தார். யார் கொன்றது அம்மா? நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? என் சகோதரியின் மரணத்திற்கு காரணம் யார்? ராஜ்குமாரின் கண்களில் ரத்தம் ஏறியது போல் இருந்தது. உன் மனைவிதான் என் குழந்தையை கொன்றுவிட்டாள். அவள் என்ன தீங்கு செய்தாள்? உன் மனைவிக்கு சிரித்து விளையாடும் என் பூ போன்ற குழந்தை அவ்வளவு மோசமாகி விட்டதா? அவளை கொன்றே விட்டாள். எந்த எதிரியும் கூட இப்படி செய்ய மாட்டான். உன் மனைவி இந்த அப்பாவிக்கு செய்தது போல. மதி சத்தமாக அழுது கொண்டிருந்தாள். அம்மா, நீங்கள் எப்படி இப்படி சொல்ல முடியும்? உங்களுக்கு சலோமியை பிடிக்கவில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவள் என் சகோதரியின் உயிரை எடுக்கும் அளவுக்கு அவ்வளவு மோசமானவளாக இருக்க முடியாது. உங்களுக்கு ஏதாவது தவறாக புரிந்திருக்கும். ராஜ்குமார் ஒரு பலவீனமான வாதத்தை சொன்னார். உன் இளைய சகோதரி உன் முன் பிணமாக கிடக்கிறாள். நீ இன்னும் உன் மனைவிக்கு ஆதரவாக பேசுகிறாயா? நான் பொய் சொல்கிறேன் என்று உனக்கு தோன்றுகிறதா? உன் சகோதரியின் நிலையை பார். வாயில் நுரை வருகிறது. உடல் நீளமாக மாறுகிறது. இதை பார்த்த பிறகும் நீ என்னை தவறாக சொல்வாயா? வேறு யார் இருக்கிறார்கள் இந்த வீட்டில் அவளை தவிர? நீ என்ன சொல்ல வருகிறாய்? நானே என் பூ போன்ற குழந்தையை கொல்வேனா? என்னால் எப்படி அப்படி செய்ய முடியும் ராஜ்குமார்? மதி தன் வார்த்தைகளில் உறுதியாக இருந்தாள். ராஜ்குமாருக்கு நம்ப வைப்பதற்கு முழு முயற்சி செய்தாள். யார் இதை செய்திருந்தாலும் நான் அவர்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். ஆனால் முதலில் நாம் சில அவசர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அவளது நிலை மோசமாகிக் கொண்டிருக்கிறது. நான் இன்னும் தாமதித்தால் என் சகோதரியை பற்றி மக்கள் பலவிதமாக பேசுவார்கள். அதை நான் ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டேன். ஏற்கனவே என் சகோதரி
எத்தனை வேதனைகளை சகித்து தன் உயிரை கொடுத்திருக்கிறாள். இப்போது அவள் உலகை விட்டு சென்ற பிறகும் மக்கள் அவளை பற்றி தவறான வார்த்தைகளால் நினைவு கூறுவதை நான் இந்த உலகத்திற்கு ஒருபோதும் கொடுக்க மாட்டேன். அவர் வேகமாக ரியாவை அறையிலிருந்து தூக்கி கொண்டு வெளியே வந்தார். ஒரு நொடியில் வீட்டின் சூழ்நிலை மாறிவிட்டது. ரியாவின் மரணம் எல்லோரையும் உலுக்கிவிட்டது போல் இருந்தது. அழுகை சத்தங்கள் மெதுவாக தெரு மக்களையும் உறவினர்களையும் மாளிகையில் கொண்டு வந்து நிறுத்தியது. அங்கே ரியாவின் தாயார் மதி துக்கத்தால் சோர்ந்து ரியா ரியா என்று அழைத்து கொண்டிருந்தாள். திடீர் இளம் மரணத்தால் ஒவ்வொரு கண்ணும் நிரம்பி இருந்தது. ராஜ்குமார் யாரிடமும் பேச விரும்பவில்லை. ஆனால் மக்கள் கூடிவிட்டதால் மதி எல்லோர் முன்னிலையிலும் அழுது தன் மார்பில் அடித்துக் கொண்டிருந்தாள். என் பூ போன்ற குழந்தையை அவளுடைய சொந்த அண்ணி கொன்றுவிட்டாள். ஒரு அண்ணனோ தன் மனைவியிடம் கேள்வி கேட்காமல் அமைதியாக நின்று எதற்கோ காத்திருக்கிறான். தன் இளைய சகோதரியின் மரணத்தை கூட அவன் உணரவில்லை. இன்னும் தன் மனைவியை புகழ்ந்து பேசுகிறான். ரியா எந்த பாவத்திற்காக தண்டனை பெற்றாளோ தெரியவில்லை. நான் யாரிடம் நீதி கேட்பேன்? அவளது அண்ணன் இரக்கமற்றவனாக ஆகிவிட்டான். ஒருவர் சொன்னது உண்மைதான். மனைவிக்கு முன்னால் கணவனுக்கு எதுவும் தெரியாது. தொடர்ந்து வேண்டுமென்றே அழுது கொண்டே மதி கூட்டத்தினருக்கு ரியாவின் மரணத்திற்கான காரணத்தை சொன்னது மட்டுமல்லாமல் தன் மகனின் சுயநலத்தையும் பறைசாற்றினாள். விரைவில் ரியாவின் மரணத்திற்கு நீதி கிடைக்கப் போகிறது என்பது அவளுக்கு தெரியாது. அங்கிருந்த பெண்கள் தங்கள் மனதுக்கு ஏற்ப கதைகளை உருவாக்க தொடங்கினர். சிலர் பார்க்க அப்பாவி போல தெரியும் அண்ணி இந்த அளவுக்கு கொடூரமாகி விட்டாள், கணவனின் ஒரே சகோதரியின் உயிரையே எடுத்து விட்டாள் என்று கூறினர். வேறு சிலர் இதில் ஏதோ கோளாறு உள்ளது, ரியா தற்கொலை செய்து கொண்டதாக நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவளை அண்ணி கொல்லாமல் இருக்கலாம். இது ஒரு விபத்தாகவும் இருக்கலாம். ஒருவேளை அவளது காலம் முடிந்திருக்கலாம் என்றனர். ஒரு புத்திசாலி பெண் அங்கிருந்த பெண்களின் பேசும் நாவை அடக்க முயன்றாள். எப்படியோ எத்தனை வாய்கள் அத்தனை கதைகள் இருந்தது. இதே போன்ற கதைகள் தொடர்ந்து உருவாகி சிதைந்து கொண்டிருந்தன. தன் சகோதரியின் மரணத்தில் இப்படிப்பட்ட பேச்சை கேட்டு அதிர்ச்சியில் பைத்தியமாகி கொண்டிருந்த ராஜ்குமார் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முயன்றார். ஏதோ யோசித்து அவர் தன் அறைக்கு வந்தார். வீட்டிற்கு வரும்போது தனக்காக ஒரு பேரிடர் காத்திருக்கிறது என்று ராஜ்குமார் எப்போதாவது நினைத்தாரா? அறையின் கதவை திறந்து உள்ளே நுழைந்த போது எதிரில் மூலையில் தரையில் அமர்ந்திருந்த சலோமி பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். தொடர்ந்து இல்லை என்று தலையை அசைத்துக் கொண்டிருந்தாள். இது என்ன நடந்தது சலோமி, இது எப்படி நடந்தது என்று அவள் தொடர்ந்து இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள். சலோமி, சுய நினைவுக்கு வா. நீ வீட்டில்தான் இருந்தாய். அதனால் ரியாவுக்கு இது எப்படி நடந்தது என்று என்னிடம் சொல். இது பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? தயவு செய்து என்னிடம் சொல். இல்லை என்றால் நான் பைத்தியமாக்கி விடுவேன். ராஜ்குமார் சலோமி அருகில் சென்று உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார். எனக்கு எதுவும் தெரியாது. இது எப்படி நடந்தது என்று எனக்கு தெரியாது. எனக்கு எதுவும் தெரியாது. நான் உண்மையை சொல்கிறேன். சலோமி சுயநினைவில் இல்லாதது போல் இருந்தாள். அவள் மிகவும் பயந்திருந்தாள். இந்த நேரத்தில் கதவை திறந்து மதி உள்ளே வந்தாள். கேள் கேள் உன் மனைவியிடம். இவள் எப்படி இந்த காரியத்தை செய்ய துணிந்தாள்? என் மகளுக்கு இந்த வீட்டில் எந்த உரிமையும் இல்லையா? அதனால் தான் அவளை கொன்றே விட்டாளா? என் பூ போன்ற குழந்தையால் இவளுக்கு இவ்வளவு கஷ்டம் இருந்தால் என்னிடம் சொல்லி இருக்கலாம். நான் அவளை அழைத்துக் கொண்டு வேறு எங்காவது சென்றிருப்பேன். குறைந்தபட்சம் என் குழந்தை உயிருடனாவது இருந்திருப்பாள். மதியின் தொடர்ச்சியான வற்புறுத்தலால் சலோமி அதிர்ச்சி அடைந்து இல்லை என்று தலையை வேகமாக அசைத்தவாறே மோசமாக அழுதாள். அம்மா, நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? இது பேசுவதற்கான நேரம் அல்ல. நான் பிறகு ஒவ்வொரு விஷயத்தையும் நானே பார்த்துக் கொள்கிறேன். இப்போது நாம் இதையெல்லாம் பற்றி பேசக்கூடாது. வீட்டில் மக்கள் கூடியிருக்கிறார்கள். ராஜ்குமார் பொறுமையின் ஒரு கடினமான காலகட்டத்தின் வழியாக செல்வது போல் இருந்தார். சிறிது நேரத்தில் ரியாவின் இறுதி சடங்குகள் தொடங்கிவிட்டன. ராஜ்குமாருக்கு தன் சகோதரியின் அப்பாவி செயல்கள் திரும்ப திரும்ப நினைவுக்கு வந்தன. சிரித்துக்கொண்டே வீட்டின் ஒளியாக இருந்தவள் இந்த முறை தன் சகோதரியை எந்த நிலையில் கண்டாரோ அதனால் அவர் வலியால் உடைந்து சிதறினார். என் சகோதரிக்கு இந்த கொடுமையை செய்தது யார்? சலோமியால் ரியாவுக்கு இதையெல்லாம் செய்ய முடியுமா? ராஜ்குமாரின் மனதில் சலோமியின் அப்பாவி முகமும் பயத்தால் நடுங்கும் உடலும் தோன்றத் தொடங்கின. அதனால் அவர் தன் எண்ணங்களை உதறினார். இல்லை, அவளால் அப்படி செய்ய முடியாது. அவள் மிகவும் மென்மையான இதயம் கொண்ட அப்பாவியான பெண். அவளால் எப்படி இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்ய முடியும்? இல்லை, அப்படியானால் வேறு யார் அதுவாக இருக்க முடியும்? அம்மா ஏன் தொடர்ந்து அவளை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறார்?
அவர் பலவிதமான சிந்தனைகளில் மூழ்கியிருந்தார். விரைவில் இந்த விஷயத்தை அவர் வெளிப்படுத்த விரும்பினார். இதனால் உண்மையான குற்றவாளி யார் என்று கண்டுபிடித்து அவனுக்கு தண்டனை வழங்கலாம். ராஜ்குமாரின் நெஞ்சில் எரியும் நெருப்புக்கு அமைதி கிடைக்கட்டும். உன் மனைவியிடம் கேள் என்று நான் உன்னிடம் சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆனால் இல்லை, என் வார்த்தைகளை நீ நம்பவில்லை. அப்படியானால் இப்போது உன் மனைவியிடமே கேட்டுக்கொள். என்னிடம் சொல், நான் சொல்வது தவறா அல்லது உண்மை? அவள் என் ரியாவின் உயிரை எடுக்கவில்லையா? துக்கமும் கோபமும் நிறைந்த ராஜ்குமார் வீட்டிற்குள் நுழைந்தார். அப்போது அவரது தாயார் மீண்டும் அவர் முன் வந்து நின்றாள். தாயின் பேச்சால் அவர் தலையை தூக்கி பார்த்தபோது ஹாலின் மூலையில் தலை குனிந்து நின்ற சலோமி சில கணங்கள் தன் தலையை நிமிர்ந்தாள். ராஜ்குமாரின் கேள்வியான பார்வைகள் தன் மீது பதிந்திருப்பதைக் கண்டு அழுது கொண்டே அவள் ஒப்புக்கொண்டாள். ஆம், நான் ரியாவின் உயிரை எடுத்தேன். ஏனென்றால் இந்த வீட்டில் அவள் ஆதிக்கம் செலுத்துவதும் உங்கள் இதயத்தில் அவளுக்கு இடம் இருந்ததும் எனக்கு பிடிக்கவில்லை. ஆம், நான் ரியாவை வெறுத்தேன் என்று ஒப்புக்கொள்கிறேன். என் வெறுப்பிற்கு ஆட்பட்டு நான் அவளுடைய உயிரை எடுத்தேன். சலோமி தலை குனிந்தவாறே பேசிக் கொண்டிருந்தாள். டிஎஸ்பி ராஜ்குமாரின் கால்கள் அவளை நோக்கி நகரத் தொடங்கின. அவரது கண்களில் வெறுப்பால் தீப்பொறிகள் கிளம்பின. அவர் சலோமியை ஒரு நொடியில் எரித்து சாம்பலாக்கி விடுவது போல உணர்ந்தார். தன் சகோதரி ரியாவை அவர் அவ்வளவு நேசித்தார். அவளுக்கு துன்பம் கொடுத்தவர்களை உயிருடன் எரிப்பார். நீ சொல்கிறாயா சலோமி? உனக்கு தெரியும் அல்லவா ரியா என் சகோதரி என்று. நீ சொல்வதன்படி நீ அவளை கொன்றிருக்கிறாய். அந்த கொலைக்குரிய தண்டனை எவ்வளவு பயங்கரமானது என்று உனக்கு தெரியுமா? என் சகோதரியை ஏன் கொன்றாய்? எப்படி உன்னால் இப்படி செய்ய முடிந்தது? ராஜ்குமார் சலோமியின் வார்த்தைகளை மீண்டும் கேட்க விரும்புவது போல இருந்தது. எனக்கு எந்த தண்டனையை பற்றியும் தெரியாது ராஜ்குமார். நான் வெறுப்பில் இந்த அடியை எடுத்தபோது அதற்கு பிறகு எனக்கு என்ன நடக்கும் என்று கூட எனக்கு தெரியவில்லை. நீங்கள் என்னை போலீசில் ஒப்படைத்தாலும் சரி அல்லது நீங்களே சுட்டு கொன்றாலும் சரி, நீங்கள் எது வேண்டுமானாலும் செய்யுங்கள். ஆனால் இந்த குற்றத்தை பற்றி என்னிடம் மீண்டும் மீண்டும் சாட்சியம் கேட்காதீர்கள். நான் ஒரு முறை உங்களிடம் சொல்லிவிட்டேன், இனிமேல் சொல்ல மாட்டேன். அவள் தலை குனிந்தவாறே மெல்லிய குரலில் பேசிக் கொண்டிருந்தாள். திடீரென்று ராஜ்குமாரின் கை எழுந்து அவரது கடினமான கையின் அடையாளம் அவளது மென்மையான கன்னங்களில் பதிந்தது. தண்டனை உனக்கு நிச்சயம் கிடைக்கும். ஆனால் முதலில் குற்றம் நிரூபிக்கப்படட்டும். பிறகு நான் என் கோபத்தை தணித்துக் கொள்வேன். அதன் பிறகு உன்னை காவல்துறையிடம் ஒப்படைத்து நீ வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்திருக்கும் அளவுக்கு பயங்கரமான தண்டனையை உனக்கு வாங்கி தருவேன். ராஜ்குமார் பேசும் விதம் கடுமையாகவும் கல் போன்றும் இருந்தது. ராஜ்குமார் அந்த பெண்ணை தன் வாயால் தான் தான் கொலையாளி என்று ஒப்புக்கொண்ட பிறகு வேறு யாருடைய சாட்சியத்திற்கு இங்கே இடம் இருக்கிறது? நீ முதல் வாய்ப்பிலேயே அவளை போலீசில் ஒப்படைக்க வேண்டும். அவள் தன் கர்ம பலனை அடையட்டும். இந்த நேரத்தில் அவளும் தான் செய்ததற்கு வருந்துகிறாள் போல. அதனால் தான் உண்மையை சொல்லிவிட்டாள். ஒருவேளை அவள் தன் வார்த்தைகளில் இருந்து பின்வாங்கி பிறகு உனக்கு கொலையாளியை அறிய உறுதியான ஆதாரம் கிடைக்காமல் போகலாம். அதனால் இவளை இப்போதே போலீசில் ஒப்படைப்பதே சிறந்தது. குற்றத்தை நிரூபிப்பது போலீசின் வேலை. அந்த வேலையை நீ அவர்களிடமே செய்ய விடுவது நல்லது. மதியின் பேச்சை கேட்டு அவர் சோபாவில் தலையை பிடித்துக் கொண்டு அமர்ந்து விட்டார். அதன் பிறகு மதி ராஜ்குமாரின் பேச்சை கேட்கவே இல்லை. சலோமி போலீசில் ஒப்படைக்கப்பட்டார். ராஜ்குமார் அவரே போலீசில் இருந்ததால் அவருக்கு எங்கே அமைதி கிடைக்கப் போகிறது? ராஜ்குமார் வீட்டில் இருந்த ஒவ்வொரு பொருளையும் தேடி பார்த்தார். ஆனால் ரியாவுக்கு எப்படி விஷம் கொடுக்கப்பட்டது என்பதற்கான உறுதியான ஆதாரம் எதுவும் அவர் கையில் சிக்கவில்லை. அவர் ஒவ்வொரு கோணத்திலும் சிந்திக்க தொடங்கினார். சலோமியை போல ஒரு எளிய சுபாவமும் அப்பாவியான தோற்றமும் கொண்ட ஒரு பெண் இவ்வளவு பெரிய முடிவை எடுக்க முடியும் என்பதை அவரால் நம்ப முடியவில்லை. அவள் தன் மாமியாரின் கேலி பேச்சுகளுக்கு கூட தலை நிமிர்ந்து பதில் சொல்ல துணிய மாட்டாள். அப்படியானால் எப்படி ஒருவரின் உயிரை எடுக்க முடியும்? ஆனால் அவள் தன் குற்றத்தை தானே ஒப்புக்கொண்டாள் அல்லவா? டிஎஸ்பி ராஜ்குமாரை போன்ற புத்திசாலியான அதிகாரியின் மனம் காலியாகி விட்டது. அவரால் உண்மையையும் பொய்யையும் அடையாளம் காண முடியவில்லை. ஒருவேளை தன் சகோதரியின் திடீர் மரணம் அவரை சிந்திக்கும் புரிந்து கொள்ளும் சக்தியை பறித்திருக்கலாம். டிஎஸ்பி ராஜ்குமார், நான் என்னால் முடிந்த அளவு முயற்சி செய்தேன். சலோமியிடம் எல்லா வகையிலும் கேள்விகள் கேட்டேன். ஆனால் எந்த கோணத்திலும் அவள் குற்றவாளியாக தெரியவில்லை. அவளது உடல் மொழியும் ஒரு குற்றவாளிக்கோ அல்லது கொலையாளிக்கோ உரியதாக இல்லை. கொலையாளியின் கண்களில் வெறுப்போ அல்லது அவமானமோ இருக்கும்.
ஆனால் அவளது பார்வையில் பயம் மட்டுமே உள்ளது. நான் என் வாழ்க்கையில் பல பெண்கள் குற்றங்கள் செய்வதை பார்த்திருக்கிறேன். மேலும் பலவிதமான குற்றவாளிகள் தினமும் என்னிடம் கொண்டு வரப்படுகிறார்கள். ஆனால் இவள் அவர்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவள். என் பல வருட அனுபவம் சொல்கிறது, இந்த பெண் மிகவும் பயந்திருக்கிறாள். தான் செய்யாத ஒரு குற்றத்தை யாரோ ஒருவரின் அழுத்தத்தின் காரணமாக ஒப்புக்கொண்டிருக்கலாம். இப்போது தண்டனையை பற்றி நினைத்து பயத்தில் மோசமாக நடுங்குகிறாள். இன்ஸ்பெக்டர், பயத்தின் காரணமாகவே வாக்குமூலம் அளிக்க அவள் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறாள் என்று உங்களுக்கு உறுதியாக தெரியுமா என்று ராஜ்குமார் கேட்டார். அவளது வாக்குமூலம் 3 விதமாக இருக்கிறது. நான் அவளை எதிர்கொண்ட போது அவள் நெற்றியில் வியர்வை வர தொடங்குகிறது. என்னுடன் கண்களை சந்திக்க முடிவதில்லை. முதல் நாளில் அவளது வாக்குமூலம் என்னவென்றால், நான் வெறுப்பில் என் நாத்தனாரை கொன்றேன். நான் அவளுக்கு விஷமருந்து கொடுத்தேன். ஆனால் பிறகுதான் தெரிந்தது விஷத்தன்மை வாய்ந்தது எது எது இல்லை என்று அவளுக்கே தெரியாது. ஒருவேளை அவள் உண்மையை சொல்லிவிடுவாள் என்று நான் அவளை கொஞ்சம் சித்திரவதை செய்தேன். ஆனால் எல்லாம் வீணாயிற்று. அடுத்த நாள் நான் அவளை மீண்டும் அழைத்தேன். அப்போது அவள் நான் கொல்லவில்லை என்றாள். ஆனால் விரைவில் தன் வாக்குமூலத்திற்கு சப்பை கட்டு கட்டினாள். அவளுக்கு தலைவலி இருந்ததால் தவறுதலாக காலாவதியான மருந்தை உண்ண கொடுத்ததாக சொன்னாள். அதை பற்றி குறிப்பிடும் போது அவளது வார்த்தைகளில் ஆழமான வலி தெரிந்தது. ரியாவின் மரணத்திற்காக அவள் மிகவும் வருத்தப்படுவது போல இருந்தது. ஆனால் நேற்று அவளது வாக்குமூலம் என்னவென்றால், அவளை ஒரு பாம்பு கடித்து விட்டது. அந்த பாம்பை நான் புல்வெளியில் பார்த்தேன். ஆனால் என் வேலை எளிதாகிவிடும் என்பதால் நான் அவளிடம் சொல்லவில்லை. ஏனென்றால் அவள் எனக்கு பிடிக்கவில்லை. அவள் என்னுடன் தினமும் சண்டையிடுவாள். அதனால்தான் நான் அவளை கொல்ல விரும்பினேன். இப்போது நீங்கள் சொல்லுங்கள், அவள் புல்வெளியில் இறந்தாளா இல்லையே? ரியா இறந்த நேரம் எது என்று கூட அவளுக்கு தெரியவில்லை. சடலம் எங்கே இருந்தது, அப்போது நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என்றும் தெரியவில்லை. போலீஸ் இன்ஸ்பெக்டர் மோனிகாவிடம் ராஜ்குமார் தன் தனிப்பட்ட அறிமுகத்தால் இந்த பொறுப்பை அவரிடம் ஒப்படைத்திருந்தார். அவர் தன் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தார். அவளது செல்போனில் இருந்தும் எந்த அழைப்போ அல்லது குறுஞ்செய்தி பதிவோ கிடைக்கவில்லை. அவள் தன்னையே ரியாவின் மரணத்திற்கு காரணமாக்குகிறாள். இதுதான் அவளது கவனமாக இருக்கிறது. சார், அந்த அப்பாவி தனியானவள் நியாயமற்ற தண்டனையை பெற்று பிறகு நீங்கள் வருத்தப்பட நேருமோ என்று நான் அஞ்சுகிறேன். போலீஸ் இன்ஸ்பெக்டர் மோனிகா தன் கருத்தில் உறுதியாக இருந்தார். அப்படியானால் என் சகோதரியின் குற்றவாளி யார் என்று எனக்கு எப்படி தெரியும்? நான் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? எனக்கு எதுவும் புரியவில்லை. ராஜ்குமாரின் மனம் வேலை செய்யவில்லை. அவரே போலீஸில் ஒரு பெரிய அதிகாரி. அவரும் பல குற்றவாளிகளை பார்த்திருக்கிறார். சலோமியை எங்கும் குற்றவாளியாக அவருக்கு தோன்றவில்லை. ஆனால் அவர் என்ன செய்வது என்று அவருக்கு புரியவில்லை. இன்ஸ்பெக்டர், வீட்டுக்கு வருபவர்கள் மீதும் உங்கள் தாயார் மீதும் நீங்கள் நன்றாக கண் வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு சிறிய விஷயத்தையும் நீங்கள் ஆழமாக நீங்களே கவனித்தால் ஏதாவது ஒரு ஆதாரம் நிச்சயம் கிடைக்கும். ஒருவேளை ரியா ஏதோ ஒரு காரணத்தால் தானே தன் உயிரை மாய்த்திருக்கலாம். ஆனால் உங்கள் தாயோ அல்லது உங்கள் மனைவியோ இதை மறைக்க விரும்பலாம். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒரு புதிய கோணத்தை முன்வைத்தார். நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? டிஎஸ்பி ராஜ்குமாரின் தன்மானத்தால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. டிஎஸ்பி சார், இக்காலத்து பெண்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டவர்கள் ஆகிவிட்டார்கள். பெரும்பாலும் இது போன்ற வழக்குகள் நடக்கின்றன. தங்கள் மகள் படிக்க சென்றாள் என்று பெற்றோர் நினைக்கிறார்கள். ஆனால் போலீஸ் இன்ஸ்பெக்டர் மோனிகா தன் பேச்சை இடையில் நிறுத்தினார். இதன் பொருள் தெளிவாக இருந்தது. அது நடக்க முடியாது. நான் என் சகோதரிக்கு முழு சுதந்திரம் கொடுத்திருந்தேன். அவள் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்வாள். அப்படியானால் இப்படிப்பட்ட விஷயத்தை என்னிடம் ஏன் மறைப்பாள்? எங்கள் வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் சுதந்திரமான சிந்தனை கொண்டவர்கள். அவர் கடுமையாக பேசினார். எதுவும் சாத்தியமே. நீங்கள் உங்கள் மனைவியை நம்பிக்கைக்குள் கொண்டு வந்து அவளிடமிருந்து உண்மையை அறிய முயற்சி செய்யுங்கள் சார். அவள் உங்களை மிகவும் நேசிக்கிறாள் என்பதை நான் உணர்ந்தேன். உங்கள் பெயர் வரும்போதெல்லாம் அவளது கண்ணீர் நிறைந்த கண்கள் பிரகாசிக்கின்றன. நீங்கள் உங்கள் வழியில் அவளிடம் கேட்டால் அவள் நிச்சயம் உங்களிடம் சொல்வாள். போலீசில் எப்படி விசாரணை செய்யப்படுகிறது என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதனால் நீங்களே முயற்சி செய்து பாருங்கள். மேலும் உங்கள் மனைவியை காரணமில்லாமல் என்னால் அதிக நேரம் இங்கே வைத்திருக்க முடியாது. அது உங்களுக்கு தெரியும். நான் இன்று விடுப்பில் செல்கிறேன். ஏதேனும் ஒரு உயர் அதிகாரி வந்துவிட்டால் நானும் நீங்களும் சிக்கலில் மாட்டிக்கொள்வோம். இன்றே அவளை இங்கிருந்து அழைத்து செல்லுங்கள். வீட்டில் வைத்திருக்க முடியாவிட்டால் ஒரு ஹோட்டலிலோ அல்லது பிளாட்டிலோ வையுங்கள்.
அவளுடன் இருக்கிறீர்கள் என்று உறுதிப்படுத்துங்கள். உண்மையை அறிய முயற்சி செய்யுங்கள். சலோமி, உன் வாயால் கேட்க விரும்புகிறேன். என்னிடம் எல்லாவற்றையும் உண்மையாக சொல். உனக்கு யார் மீதாவது சந்தேகம் இருந்தால் சொல். உண்மை தெரிய வர எங்களுக்கு உதவும் எதுவும். நீ என்னிடமிருந்து எதையும் மறைக்காதே. நீ ஏதேனும் பொய் சொல்கிறாய் என்றால் உண்மையை சொல்லிவிடு. பிறகு நான் உன் மீது எந்த இரக்கமும் காட்ட மாட்டேன். போலீசில் ஒப்படைத்து விடுவேன். உனக்கே தெரியும், ஒரு இளம் அழகான பெண் நிலையத்தில் உரிமையின்றி இருந்தால் அவனிடம் எப்படி நடந்து கொள்வார்கள் என்று. என் பேச்சில் உனக்கு நம்பிக்கை வரவில்லை என்றால் காது கொடுத்து கேள். நான் 3 வரை எண்ணுவேன். அதற்குள் நீ எல்லாவற்றையும் உண்மையாக சொல்ல தொடங்கவில்லை என்றால் நான் இப்போதே உன்னை என் வாழ்க்கையில் இருந்து நிரந்தரமாக நீக்கி விடுவேன். பிறகு என் பயத்தினால் இந்த மக்கள் உன்னிடம் கொஞ்சம் இரக்கமாக நடந்து கொண்டிருந்தால் அவர்கள் என் கட்டுப்பாட்டில் இருந்து விடுபடுவார்கள். ராஜ்குமார் அவளை மிரட்டியவாறே அவளது முகபாவங்களை உற்று நோக்கினார். இப்போது அவளிடமிருந்து விலகி செல்லும் எண்ணம் சலோமியின் முகத்தில் ஒரு நிழல் போல் படர்ந்தது. என்னுடன் இப்படிப்பட்ட கொடுமையை செய்யாதீர்கள். நான் செய்த தவறுக்கு தண்டனை பெற இங்கே இருக்கிறேன். வேறு எந்த கொடுமையையும் செய்யாதீர்கள். ராஜ்குமாரின் பேச்சால் சலோமி மிகவும் துக்கப்பட்டாள். இன்று ராஜ்குமார் பேசும் விதம் முற்றிலும் குளிர்ந்ததாகவும் அந்நியமாகவும் இருந்தது. ஒருபோதும் இல்லை. நீ எனக்கு எல்லா உண்மையையும் சொல்லாவிட்டால் நான் உன்னை இப்போதே இந்த நிமிடமே என் வாழ்க்கையில் இருந்து நீக்கி விடுவேன். உனக்கு நிரந்தரமாக விவாகரத்து கொடுத்து விடுவேன். அவர் கோபத்துடன் கம்பிகளை பலமாக பிடித்துக்கொண்டு அவளது கண்களை பார்த்தவாறு சொன்னார். உன் மௌனம் என்னை மேலும் சந்தேகத்தில் ஆழ்த்துகிறது. நான் உனக்கு விவாகரத்து கொடுக்க கூடாது என்று நீ விரும்பினால் நீ பயமில்லாமல் எல்லாவற்றையும் என்னிடம் சொல்ல வேண்டும். நீ நிரபராதி என்றால் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருப்பேன் என்று நம்பு. உன்னை காப்பாற்றுவதற்காக நான் யாரிடமும் சண்டையிட தயாராக இருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை. நீ என் சகோதரியின் கொலையாளியாக இருக்கக்கூடாது. நீ என்ன முடிவு செய்ய வேண்டும் என்று யோசி. நான் என்ன தொடங்க போகிறேன். அவர் சலோமியின் கையில் நம்பிக்கையின் நூலை கொடுத்தார். அதே நேரத்தில் விவாகரத்து என்று சொல்லி அவளை பயமுறுத்தினார். அவள் மீது அழுத்தத்தை போடுவதற்காக அவர் தலைகீழாக எண்ணத் தொடங்கினார். சலோமியின் முகம் வெளுத்தது. 3, 2, 1. ராஜ்குமார் எண்ணி முடித்திருந்தார். சரி, உன் பிடிவாதம் முடிந்து விட்டதா? இப்போது நான் என் இஷ்டப்படி செய்கிறேன். சங்கர், விவாகரத்து பத்திரங்களை கொடு. அவர் சங்கருக்கு சைகை செய்தார். அவர் கையில் சில தாள்களுடன் நின்றிருந்தார். அது ஒரு காக்கி உரையின் உள்ளே இருந்தது. அந்த உரையின் உள்ளே வெறும் வெற்று தாள்கள் இருந்தன. அதை காட்டி அவர் சலோமியை பயமுறுத்தவும் அவள் வாயிலிருந்து உண்மையை தெரிந்து கொள்ளவும் மட்டுமே விரும்பினார். அவரது நடவடிக்கையை பார்த்த சலோமியின் கால்களில் உயிர் இல்லாதது போல் இருந்தது. அவள் தரையில் விழுந்தாள். அவர் விழுந்தவுடன் ராஜ்குமார் ஆழமாக சுவாசித்து அவளை பார்த்தார். சிறிது நேரத்தில் இன்ஸ்பெக்டர் மோனிகா அங்கே இருந்தார். என்ன சார், நீங்கள் இன்னும் ஏதாவது முடிவெடுத்தீர்களா? டிஎஸ்பி ராஜ்குமார். அவள் ராஜ்குமாரின் முகத்தில் இருந்த கடுமையான கல் போன்ற உணர்ச்சிகளை பார்த்திருந்தாள். மயங்கி விட்டாள். இவள் அதிக அழுத்தத்தில் இருக்கிறாள் என்று நான் முன்பே சொன்னேன். மற்றவர்களின் பேச்சுக்களை நம்புவதற்கு பதிலாக இவளிடம் மென்மையாக பேசி உண்மையை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அதிக அழுத்தம் கொடுத்தால் இவளது உயிர் போகவும் வாய்ப்பு இருக்கிறது. எந்த மனிதனும் தன் சக்தியை மீறிய சுமையை தாங்க முடியாது. ராஜ்குமார் தன் இறுக்கமான முகபாவங்களை தளர்த்தினார். தான் செய்தது சரியா தவறா என்று அவருக்கே புரியவில்லை. பூட்டப்பட்ட அறையில் இருந்து சலோமியை தன் கைகளில் தூக்கி கொண்டு தன் காரை நோக்கி நடந்தார். பின் சீட்டில் கவனமாக படுக்க வைக்கப்பட்ட சலோமியின் முகத்தில் அவர் தண்ணீர் தெளித்தார். அவள் சற்று அசைந்தாள். கண்களை திற சலோமி. தயவு செய்து என் பேச்சை கேள். நான் உன்னை நம்ப தயாராக இருக்கிறேன். உன்னிடம் எதுவும் கேட்க மாட்டேன். இப்போது நீ நன்றாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அவர் அவள் மீது குனிந்து அவளை சுய நினைவுக்கு கொண்டு வர முயன்றார். அவள் கண்களை திறந்து சுற்றிலும் பார்த்தாள். பிறகு ஆச்சரியத்துடன் கேட்டாள், நான் நான் இங்கே எப்படி வந்தேன்? நீங்கள் என்னை எங்கே அழைத்து செல்கிறீர்கள்? அவள் நம்பிக்கையின்றி ராஜ்குமாரை பார்த்தாள். நீ நன்றாக இருக்கிறாயா? அவர் மென்மையாக கேட்டார். ஆனால் அவளது கேள்வியான பார்வைகள் தன் மீது பதிந்திருப்பதைக் கண்டு ஆழமாக சுவாசித்தவாறே சொன்னார். சரி, நீ கவலைப்படாதே. நாம் வீட்டிற்கு செல்கிறோம். உன் மீது எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒருவேளை உண்மையை அறிவதற்காக நான் உன்னை அதிக அழுத்தத்திற்கு உள்ளாக்கி விட்டேன். அதனால் நீ இந்த நிலைக்கு வந்து விட்டாய். முடிந்தால் என்னை மன்னித்து விடு.
அவர் அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு வாகனம் ஓட்டத் தொடங்கினார். வண்டி முன்னோக்கி சென்றது. ஏன் இவளை உன்னுடன் அழைத்து வந்தாய்? உன் ரத்தம் இந்த அளவுக்கு வெளுத்து விட்டதா? 3 நாட்களிலேயே எல்லாவற்றையும் மறந்து விட்டாயா? மகன் வீட்டிற்கு நுழைவதைக் கண்ட மதி கேட்டார். பின்னால் வந்த சலோமியை பார்த்து அவர் முகத்தில் கோபம் எழுந்தது. இவ்வளவு நடந்த பிறகும் நீ எப்படிப்பட்ட ஆண், எப்படிப்பட்ட சகோதரன்? சகோதரியை கொன்றவளை வீட்டிற்கு அழைத்து வந்திருக்கிறாயே, இவள் உன் மனைவி மட்டும்தான் என்று உனக்கு ஞாபகம் இருக்கிறதா? உன் சகோதரி ரியாவின் அப்பாவி முகம் உனக்கு நினைவில்லையா? அவள் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் மகனை சங்கடப்படுத்தினாள். ராஜ்குமார் ஏற்கனவே சலோமி மீது அதிக அழுத்தம் கொடுத்திருந்தார். இப்போது மேலும் எதையும் செய்ய அவர் விரும்பவில்லை. சலோமி ரியாவை கொன்றாள் என்று அவரது மனம் சாட்சி சொல்லவில்லை. உறுதியாக ஆதாரம் கிடைக்கும் வரை அவர் சலோமிக்கு துன்பம் கொடுக்க விரும்பவில்லை. அதனால் அவர் அமைதியாக சலோமியின் கையை பிடித்துக் கொண்டு தன் அறை நோக்கி சென்றார். அறைக்குள் நுழைந்ததும் தன் கையில் இருந்த காக்கி உரையை எடுத்து புதிய ரோஜா பூ பதித்த மல்லிகை மலர் மாலைகளை வெளியே எடுத்து சலோமியின் கூந்தலில் அலங்கரித்தார். பார் சலோமி, என் சகோதரியின் மரணம் நடந்து 3 நாட்களே ஆகிறது. நான் உனக்கு மல்லிகை பூ வாங்கி கொடுத்து அணிவிக்கிறேன். இதிலிருந்தே நான் உன்னை எவ்வளவு விரும்புகிறேன் என்று தெரிந்து கொள். அப்படியானால் நீயும் உன் கணவனின் மகிழ்ச்சியை கவனித்துக் கொள்வது உன் கடமை அல்லவா? நான் நமக்கிடையேயான எல்லா தூரங்களையும் நீக்க விரும்புகிறேன். ராஜ்குமார் தன் பழைய குரலுக்கு திரும்பி விட்டார். சலோமியின் கையை பிடித்துக் கொண்டு சிறிய அடிகளுடன் படுக்கை வர சென்றார். இல்லை, தயவு செய்து அப்படி செய்யாதீர்கள். சலோமியின் முகத்தில் பதற்றமும் பயமும் படர்ந்தன. ஆனால் ஏன்? நான் உன் கணவன். அப்படியானால் நீ ஏன் என்னிடமிருந்து விலகி இருக்கிறாய்? சலோமி, இந்த 3 மாதங்களை நான் எப்படி துடித்து கழித்தேன் தெரியுமா? நான் ஒரு மனிதன். எனக்கும் சில உணர்ச்சிகள் உண்டு. உனக்கு என்னதான் பிரச்சனை? ராஜ்குமார் கத்தினார். அவரால் இனிமேல் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஆனால் சலோமி மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று அவருக்கு தெரியும். அதனால் அவளுக்கு ஆறுதல் அளிக்க விரும்பினார். அவளை அணைத்து தான் அவளுடன் இருக்கிறேன் என்பதை உணர வைக்க விரும்பினார். அவர் சலோமியை தன் அருகில் கொண்டு வந்து அவளை அணைத்துக் கொண்டார். சரி, நீ தூங்கு. ஏற்கனவே உன் உடல்நிலை சரியில்லை. உன்னை மேலும் வருத்தப்படுத்தாதே. ஏனெனில் நான் பலவந்தமாக எதையும் விரும்பவில்லை. அவர் ஆழமாக சுவாசித்து தன்னை நிதானப்படுத்திக் கொண்டார். அறையில் இருந்து பால்கனிக்கு சென்றார். மனதிலும் மூளையிலும் ஒரு யுத்தம் நடந்தது. இந்த யுத்தத்தால் அவர் சோர்வடைந்து விட்டார். அவர் இருட்டில் ஏதோ ஒன்றை தேடிக் கொண்டிருந்தார். அந்த இருட்டு அவர் வாழ்க்கையில் நுழைந்து எல்லா பக்கங்களிலும் பரவி கொண்டிருந்தது. அதில் தொலைந்து போய் தன் சகோதரியின் கொலையாளியை அவரால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அன்று அவர் வீட்டிற்குள் நுழைந்த போது அவர் தாயின் கூக்குரல் அவர் காதில் விழுந்தது. அவர் வேகமாக அந்த பக்கம் ஓடினார். ஆனால் அப்போது அங்கே சலோமி இல்லை. மதி தனியாக இருந்தார். அப்படியானால் அவர் ஏன் சலோமியை கொலையாளி என்று சொல்கிறார்? ரியாவின் மரணம் ஒரு விபத்தாகவும் இருக்கலாம். அவர் வெவ்வேறு கோணங்களில் சிந்தித்துக் கொண்டிருந்தார். ஆனால் எந்த துப்பும் அவர் கைக்கு வரவில்லை. அவர் திரும்பவும் அந்த அறைக்கு வந்தார். அங்கே சலோமி எவ்வளவு நேரமாக தூங்கிக் கொண்டிருந்தாள் என்று தெரியவில்லை. அவரும் சோர்வாக உணர்ந்தார். அதனால் தூங்க விரும்பினார். அவர் பால்கனியின் கதவை மூட ஆரம்பித்த போது ஒரு நிழல் வெளிவாயில் இருந்து உள்ளே நுழைவதை பார்த்தார். அவர் அதிர்ச்சி அடைந்தார். ஒரு கணம் கூட வீணாக்காமல் அவர் அறையிலிருந்து வெளியே ஓடினார். படிகளுக்கு அருகில் நின்று பார்த்தபோது அந்த நிழல் மிகவும் வேகமாக மதியின் அறையை நோக்கி சென்றது. ராஜ்குமாரும் சத்தம் செய்யாமல் காலெடுத்து வைத்தார். இதய துடிப்பில் இருந்து அந்த நிழல் ஒரு ஆணுடையது என்று அவர் யூகித்தார். அறையின் கதவை அடைந்ததும் உள்ளே இருந்து வந்த குரல்களை கவனித்தார். ஆனால் அடுத்த கணமே அவர் காலடியில் இருந்த பூமி அதிர்ந்தது. அவரது உடல் முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. அவர் தன் காதுகளால் இந்த பயங்கரமான உண்மையை கேட்காமல் இருந்திருந்தால் செத்தாலும் நம்பியிருக்க மாட்டார். இந்த முறை அவரது தைரியம் தோல்வியடைந்தது. அவர் கதவை பலமாக எட்டி உதைத்து உள்ளே நுழைந்தார். எதிரில் சோபாவில் ஒரு விசித்திரமான தோற்றம் கொண்ட மனிதன் அமர்ந்திருந்தான். கருப்பு நிறத்தோல், உயரமான அகலமான உடல், அடர்ந்த நிற ஆடைகள். தன்னை ஒரு போர்வையில் போர்த்தி இருந்தான். ஆனால் கேள்வி என்னவென்றால், அவன் யார்? மதி ஏன் இவனுடன் இப்படி பழகும் விதத்தில் வீட்டில் விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தார்? அதுவும் இரவு நேரத்தில். டிஎஸ்பி ராஜ்குமார் திடீரென்று அறைக்குள் நுழைந்ததால் மதி மிகவும் அதிர்ச்சி அடைந்தார். யார் இந்த மனிதன்? நீங்கள் என் அப்பாவி சகோதரியை பற்றி இவனுடன் ஏன் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்?
ராஜ்குமார் எந்த மரியாதையும் இல்லாமல் கர்ஜித்தார். மகனே, நீ கோபப்படாதே, நான் எல்லாவற்றையும் சொல்கிறேன். மதி தன் காய்ந்த உதடுகளை நாவால் தடவினார். முதலில் இவரை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்கள். பார்க்கவே ரவுடி போல தெரியும் இவரை எப்படி உங்கள் அறைக்கு அழைத்து வர முடியும்? மகனே, இவரை எதுவும் சொல்லாதே. மதியின் முகத்தில் பயத்தின் அடுக்குகள் இருந்தன. உன் வார்த்தைகளை கவனித்து பேசு பையனே. எனக்கு கோபம் வரவழைக்காதே. உன் சகோதரிக்கு நடந்தது போல உனக்கும் நடக்கும்படி செய்து விடாதே. அந்த மனிதனின் வார்த்தைகள் முடிவதற்கு முன்பே ராஜ்குமார் அவனது காலரை பிடித்து பலமாக இழுத்து நிறுத்தினான். அம்மா, என் சகோதரியின் மரணம் சலோமியால் நடக்கவில்லை. அப்படியானால் நீங்கள் ஏன் என்னிடம் பொய் சொன்னீர்கள்? அவர் இப்போது காயமடைந்த சிங்கம் போல் இருந்தார். ராஜ்குமாரின் பேச்சை கேட்டு மதியின் முகம் வெளுத்தது. ராஜ்குமார், மகனே, என் பேச்சை கேள். நீ மிக தவறான காரியம் செய்கிறாய். இந்த மனிதனுக்கு நிறைய ஆயுர்வேத மருந்துகளை பற்றி தெரியும். மேலும் இவருக்கு வேறு பல மூலிகைகளை பற்றியும் தெரியும். இது மிக சிலருக்கே தெரியும். நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? ராஜ்குமார் ஆச்சரியத்தில் வாய் பிளந்து தன் தாயின் பேச்சை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ மிகப்பெரிய தவறு செய்கிறாய். உனக்கு என்னை தெரியாது. நான் மிகவும் ஆபத்தானவன். நான் விரும்பினால் இங்கேயே நின்றபடியே உன்னையும் கொன்று விடுவேன். அவன் தன் கழுத்தில் ராஜ்குமாரின் கையை சுட்டி காட்டியவாறு பயங்கரமான பாணியில் சொன்னான். இந்த முறை ராஜ்குமாரின் கண்களில் ரத்தம் ஏறியது. மகனே, இப்படி செய்யாதே. இவன் மிகவும் பலசாலி. இவனுடன் இப்படி அநாகரிகமாக நடக்காதே. நீ புரிந்து கொள்ள மாட்டாய். நான் செய்தது எல்லாம் உன் நன்மைக்காகத்தான் செய்தேன். நாம் அனைவரின் நலனும் இதில்தான் மறைந்திருக்கிறது. என்னை கட்டாயப்படுத்தாதே. இதை பற்றி நான் உன்னிடம் எதுவும் சொல்ல மாட்டேன். மதியின் பாணி இப்போது விசித்திரமாக இருந்தது. அவர் ஏதோ ஒரு ஆழ்ந்த பயத்தில் இருப்பது போல. என் சகோதரியின் மரணம், அதன் பழியை என் மனைவி மீது போட்டு அவளை கைது செய்ய வைத்தது. இதில் என்ன நன்மை இருந்தது? நீங்கள் இதையெல்லாம் செய்திருக்க கூடாது. நான் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். ராஜ்குமாரின் இதயம் இரத்த கண்ணீர் வடித்தது. ராஜ்குமாரின் வற்புறுத்தலால் மதி உடைந்து உண்மையை சொல்ல தொடங்கினார். இப்போது மதி ரியாவின் மரணத்திற்கு முன்னர் சலோமியிடம் நடந்த உரையாடலை பற்றி பேசுகிறார். ரியா, நான் உனக்காக மிகவும் நல்ல குடும்பத்தில் ஒரு திருமண உறவை பார்த்திருக்கிறேன். அவர்கள் நாளை உன்னை பார்க்க வரும்போது எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். நீ நாளை உன் தோழி அஞ்சலியுடன் அழகு நிலையத்திற்கு சென்று ஸ்கின் கேர் செய்து கொள். ஏன் இவ்வளவு சோர்வாக இருக்கிறாய் என்று தெரியவில்லை. சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் ஆயுதங்கள் ஏந்திய அதிகாரிகளை தங்கள் வலையில் வீழ்த்தி தங்கள் சிறிய வீடுகளை விட்டு பெரிய வீடுகளின் ஒளியாக மாறிவிடுகிறார்கள். சரி, போன விஷயங்களை போட்டு தள்ளு. நீ சரியாக 4 மணிக்கு அஞ்சலியுடன் கட்டாயம் செல்ல வேண்டும் என்று நான் அவளிடம் சொல்லிவிடுகிறேன். புரிந்ததா? மதி ஒவ்வொரு அடியிலும் சலோமியை அவமதிப்பது தன் கடமை என்று நினைத்தார். சலோமி தலைகுனிந்து சோபாவில் அமர்ந்திருந்தாள். அம்மா, என் தோல் நிறம் இப்படித்தான் இருக்கிறது. நானும் என்னை பார்த்துக் கொள்கிறேன். இப்போது என் நிறத்தை என்ன செய்வது? இந்த மாநிறம் உங்களிடமிருந்து எனக்கு கிடைத்ததுதான். இயற்கையான நிறத்தை அழகு நிலையத்தினால் எப்படி மாற்ற முடியும்? மேலும் எனக்கு எந்த திருமண உறவும் வேண்டாம். நான் இப்போது படிக்க விரும்புகிறேன். அண்ணனும் என் படிப்பு முடியும் வரை என்னை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று கூறியிருந்தார். தயவு செய்து நீங்களும் இதையெல்லாம் விட்டு விடுங்கள். ரியாவின் பேச்சை கேட்டு மதி கோபத்தால் துடித்தார். இந்த பேயுடன் சேர்ந்து இவளிடமிருந்து மரியாதையின்மையை கற்றுக்கொள்கிறாயா? தாயிடம் பேசுவதற்குரிய மரியாதையை மறந்து விடுகிறாயா? இப்போதே எழுந்து அறைக்கு செல். மீண்டும் என் கண்களுக்கு இவள் அருகில் தெரியக்கூடாது. சரி, நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். இப்போது உன் தரப்பிலிருந்து எந்த மறுப்பையும் நான் கேட்க விரும்பவில்லை. மதியின் கோபம் தணியவில்லை. அடுத்த நாள் விருந்தினர்கள் வந்தபோது ரியா வீட்டில் இருந்து காணாமல் போயிருந்தாள். ரொம்ப நேரத்திற்கு பிறகு திரும்பினாள். தாயின் முகத்தில் கோபத்தை கண்டு பார்வையை தவிர்த்தவாறு உள்ளே செல்ல தொடங்கினாள். நில், என் கட்டளையை மீற உனக்கு எவ்வளவு தைரியம்? தயாராக இருக்க சொன்னேனே, பிறகு எங்கே போயிருந்தாய்? யாரிடம் கேட்டு? மதி இன்று அவளை விடுவதாக இல்லை. அம்மா, நான் என் தோழியின் வீட்டிற்கு சென்று விட்டேன். எனக்கு திருமணம் வேண்டாம் என்று நான் உங்களிடம் சொன்னேன். ஆனால் நீங்கள் பிடிவாதமாக இருக்கிறீர்கள். அதனால் எனக்கு வேறு வழி இல்லை. எனக்கு இப்போதே திருமணம் வேண்டாம். அதனால்தான் நான் இந்த காரியத்தை செய்தேன். இப்போது நீங்கள் என்னை மீண்டும் இப்படி ஒரு காரியத்தை செய்ய கட்டாயப்படுத்தாதீர்கள். இந்த முறை திரும்பி வந்து விட்டேன். அடுத்த முறை அது சாத்தியமில்லை. பிறகு வாழ்நாள் முழுவதும் வருத்தப்படுவீர்கள்.
நான் இப்போது போட்டித் தேர்வுக்கு தயாராக வேண்டும். ரியா நேரடியாக பதில் சொன்னாள். ஆனால் மதியின் கண்களில் இருந்து தீப்பொறிகள் கிளம்பின. நீ எல்லையை மீறி போகிறாய் ரியா. உனக்கு நல்ல பாடம் கற்பிக்கிறேன். உன் அறையில் இருந்து ஒரு அடி கூட வெளியே வைக்க மாட்டாய். நான் மிக விரைவில் உனக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். என்னிடம் வீம்பு காட்டுகிறாயா? இவ்வளவு பெரியவளாகிவிட்டாயா? மதி அவளது கையை பிடித்து இழுக்கத் தொடங்கினார். அவளை அழைத்துச் சென்று கட்டிலில் தள்ளியவாறு கதவை வெளியிலிருந்து பூட்டினார். சலோமி ஒருபுறம் நின்று எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் முன்னேறவோ அல்லது பேசவோ அவளுக்கு துணிச்சல் இல்லை. மதி கத்தியை போன்ற பார்வையால் அவளை முறைத்தார். பிறகு தலையை உதறிவிட்டு தன் அறைக்கு சென்றார். சில நாட்கள் ரியா மிகவும் கூச்சலிட்டாள். ஆனால் பிறகு அவள் முற்றிலும் அமைதியாகி விட்டாள். ரியா இனிமேல் தைரியம் காட்ட மாட்டாள் என்று மதிக்கு உறுதியானதும் அவளை அறையில் இருந்து வெளியே வர அனுமதி கொடுத்தார். ஆனால் அவளுக்கு வெளியே செல்ல இன்னும் அனுமதி வழங்கப்படவில்லை. பிறகு ஒரு நாள் ரியா சலோமியுடன் பேசுவதை மதி கேட்டுவிட்டார். சலோமி அண்ணி, தயவு செய்து நீங்கள் ஏதாவது செய்யுங்கள். அண்ணனிடம் இதை சொல்லுங்கள். அவர் எனக்கு உதவுவார். நான் அமித்தை விரும்புகிறேன். நாங்கள் ரகசியமாக திருமணமும் செய்து கொண்டோம். வேறு யாரை பற்றியும் நான் நினைக்க விரும்பவில்லை. ஆனால் ரியா, அத்தை ஒருபோதும் இதை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்று உனக்கு தெரியும் அல்லவா? சலோமி பயந்தாள். அவர்களை பற்றி கவலைப்படாதீர்கள். ராஜ்குமார் அண்ணன் எல்லாவற்றையும் சமாளிப்பார். அம்மா அவரிடம் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் என்னிடம் மட்டுமே ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். நீங்கள் அண்ணனிடம் மட்டும் பேசுங்கள். அத்தைக்கு தெரிந்தால் என்ன ஆகும் ரியா? நீ அவருடைய மகள். உனக்கு அவர் எதுவும் சொல்ல மாட்டார். ஆனால் என்னை கொன்றே விடுவார். நீ உன் திருமணம் பற்றி உன் அம்மாவிடம் சொல்லலாமே, அல்லது உன் அண்ணனிடம் எல்லாவற்றையும் சொல்லலாமே. சலோமி கலக்கமடைந்தாள். ரியா சொன்னாள், அண்ணனிடம் எப்படி பேசுவது? அம்மா என் போனை பறித்து கொண்டார். ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மதி தன் ஆணவம் மற்றும் அகங்காரத்தால் இந்த அளவுக்கு போவார் என்று யாரும் நினைத்திருக்கவில்லை. அவர் முழு பலத்துடன் கதவை திறந்து உள்ளே நுழைந்தார். எல்லாவற்றையும் அவர் கேட்டுவிட்டார் என்பது அவர் முகத்தில் தெளிவாக தெரிந்தது. இப்போது ரியாவுக்கும் சலோமிக்கும் இனி நல்லதில்லை. என்னுடைய மகளுக்கு இப்படி போதனை செய்யும் அளவுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? உன்னை போன்ற பெண்கள் துரதிர்ஷ்டவசமானவர்கள் என்று எனக்கு தெரியும். ஆனால் ராஜ்குமார் என் பேச்சை கேட்கவில்லை. இப்போது பார் எப்படி என் மகளை தப்பிக்க வழி காட்டுகிறாய் என்று. இவள் வீட்டை விட்டு போனால் உனக்கு மகிழ்ச்சி தானே? உனக்கு விடுதலை கிடைக்கும் அல்லவா? ஆனால் நான் அப்படி நடக்க விட மாட்டேன். நான் அவளை பார்த்துக் கொள்கிறேன். பிறகு உனக்கும் ஏற்பாடு செய்கிறேன். சலோமியுடன் பேசிக் கொண்டிருந்தவர் திடீரென்று ரியாவின் பக்கம் திரும்பினார். மதியின் நோக்கங்கள் மிகவும் ஆபத்தானவை. போதும் அம்மா, அண்ணி எதுவும் செய்யவில்லை. நான் அமித்துடன் திருமணம் செய்து கொண்டேன் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. இதை நான் இன்றுதான் அவர்களிடம் சொன்னேன். நீங்கள் யார் விருப்பமும் இங்கு நடக்க எப்போது அனுமதித்திருக்கிறீர்கள்? நான் இந்த ரகசியத்தை உங்களிடம் எப்படி சொல்வேன்? சரி, இப்போது கேட்டுவிட்டீர்கள். அப்படியானால் இதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். நான் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு முன்பே திருமணம் செய்து கொண்டேன். அப்போது சலோமி அண்ணி இந்த வீட்டிற்கு வரவில்லை. நீங்கள் என்னை என் கணவருடன் அனுப்பி வைப்பதுதான் நல்லது. இல்லை என்றால் நான் ஏதேனும் தவறான முடிவை எடுப்பேன். ரியாவின் இந்த வெளிப்பாட்டால் மதி மட்டுமல்ல, சலோமியும் வாயடைத்து போய் ஆச்சரியத்தில் மூழ்கினாள். பிறகு சில நாட்களில் தன் அறையில் அடைக்கப்பட்ட ரியா என்னென்ன துன்பங்களை சந்தித்தாளோ தெரியவில்லை. டிஎஸ்பி ராஜ்குமார் திரும்பும் அதே நாளில் ரியா தன் உயிரை இழந்தாள். மதி ஏதோ ஒரு விஷ மூலிகையை அவளது உணவில் கலந்திருந்தார். அதன் விளைவு சில மணி நேரங்களில் ஏற்பட்டது. இந்த மருந்தை அந்த மனிதன் தான் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தான். உங்கள் மகளின் மரணத்தில் இருந்தும் நீங்கள் பாடம் கற்றுக்கொள்ளவில்லையா? உங்கள் நம்பிக்கை எவ்வளவு பலவீனமாக இருக்கிறதோ அவ்வளவு ஆபத்தானது உங்கள் அகங்காரம். அந்த மனிதன் சிரித்துக் கொண்டே சொன்னான். நான் என்ன செய்ய முடியும் என்று உங்களுக்கு தெரிந்தது தானே? நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னால் என்ன செய்ய முடியும் என்று. அந்த மனிதன் கைகளை உயர்த்திய போது ராஜ்குமார் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் தன் சட்டை பையிலிருந்து துப்பாக்கியை எடுத்து அவனை அங்கேயே சுட்டுக் கொன்றார். அவரது கோபத்தை கண்டு மதி உள்ளுக்குள்ளேயே நடுங்கினார். அந்த மனிதனின் துடிக்கும் உடலை பார்த்தார். மன்னித்துவிடு மகனே, நான் நன்றாக யோசித்துத்தான் இந்த முடிவை எடுத்தேன். நம் குடும்பத்திற்கு அவமானம் ஏற்படக்கூடாது என்று நான் விரும்பினேன். மக்கள் என் வளர்ப்பின் மீது விரல் நீட்டக்கூடாது. ரியா என்னை இதையெல்லாம் செய்ய கட்டாயப்படுத்தினாள். நான் எந்த திருப்பு முனையில் நின்றேன் என்று உனக்கு எப்படி சொல்வது? மதி தலைகுனிந்து அழுது கொண்டிருந்தார்.
என்னை விடுகதையில் சிக்க வைக்காதீர்கள் அம்மா. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அதை தெளிவாக சொல்லுங்கள். ராஜ்குமார் எந்த வகையிலும் அமைதியடையவில்லை. ரியாவுக்காக ஒரு நல்ல பையனின் உறவு வந்திருந்தது. அதை பற்றி நான் உனக்கு சொல்ல விரும்பினேன். ஆனால் ரியா நம் மரியாதையை சூதாடப் போகிறாள். அவள் ஒரு பையனை விரும்பினாள். அது மட்டுமில்லாமல் திருமணமும் செய்து கொண்டாள். அப்படியானால் இதில் என்ன தவறு? ரியா எங்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்று நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் தன் விருப்பப்படி திருமணம் செய்வது அவளது உரிமை. ஆனால் அவள் சொல்லவில்லை என்றால் அதற்கு நீங்கள் தான் காரணம். நீங்கள் உங்கள் முன் வேறு யாருடைய பேச்சையும் கேட்பதில்லை. அந்த பாவப்பட்ட பெண் பயந்து போயிருப்பாள். உங்களுக்கு தெரிந்தால் என்ன நடக்கும் என்று பாருங்கள். நீங்கள் என்ன செய்தீர்கள்? அவளுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை எப்படி கொடுக்க முடியும்? ராஜ்குமாரின் கோபம் குறையவில்லை. ஏனெனில் இப்போது விஷயம் திருமணத்தை தாண்டி விட்டது. ராஜ்குமார், உன் அப்பாவி சகோதரி என் மரியாதையை சூதாட போனாள். இதற்கெல்லாம் உன் மனைவிதான் ரகசியதாரியாக இருந்தாள். நான் அமைதியாக வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று நீ விரும்பினாயா? நான் கட்டாயத்தின் பேரில் இந்த முடிவை எடுத்தேன். மதி தன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். அம்மா, ஆனால் இதன் அர்த்தம் உங்கள் பொய்யான பெருமையின் கொடியை உயர்த்த நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பதல்ல. அதன் பிறகு நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த அப்பாவி சலோமி மீது எல்லா பழியையும் போடுவது எனக்கு சலோமியை சற்றும் பிடிக்கவில்லை. மதி கோபத்துடன் சொன்னான். நான் 3 மாதங்களில் அவளை உன்னிடமிருந்து பிரித்து விடுவேன் என்று நினைத்தேன். ஆனால் அதற்கு முன்பே ரியா விஷயம் நடந்தது. பிறகு நான் ஒரே கல்லில் 2 மாங்காய்களை பறிக்க நினைத்தேன். சலோமி இரவில் தூங்கிக் கொண்டிருந்த போது நான் இந்த மனிதனின் உதவியுடன் சலோமியுடன் சில புகைப்படங்களை எடுத்தேன். அந்த புகைப்படங்களை காட்டி நான் சலோமியை மிரட்டினேன். அவள் ரியாவின் மரணத்திற்கான பொறுப்பை தன் மீது ஏற்காவிட்டால் நான் அந்த புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் வைரலாக்கி விடுவேன். ராஜ்குமார் அவளை தன் கைகளால் முடித்து விடுவார் என்றும் சொன்னேன். அவள் மிகவும் அழுதாள். நான் மரணத்திற்கு பயப்படவில்லை. ஆனால் ராஜ்குமாரின் கண்களில் எனக்காக வெறுப்பை பார்க்க முடியாது என்று சொன்னாள். அவள் என் பேச்சை கேட்டாள். எனக்கு அந்த பெண்ணை சற்றும் பிடிக்கவில்லை. நான் அவளை உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேற்ற விரும்பினேன். மதி இப்போதும் தன் பிடிவாதத்தில் இருந்தார். இந்த உண்மையை கேட்ட டிஎஸ்பி ராஜ்குமார் அங்கேயே சோபாவில் விழுந்தார். அந்த அப்பாவி பெண் சலோமி அவர் பின்னால் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் அவருக்கு சற்றும் தெரியவில்லை. அவரது கண்கள் கலங்கின. அவர் தன் கைகளை முறுக்கி கோபத்தை கட்டுப்படுத்தினார். அம்மா, ரியாவின் செயலுக்காக சலோமியை துரதிர்ஷ்டசாலி என்று சொல்வதற்கு பதிலாக நீங்கள் அறிவுடன் செயல்பட்டிருக்க வேண்டும். ஒரு பெரிய மனதுடன் ரியாவை மன்னித்து அவளை அவள் கணவனுடன் அனுப்பி வைத்திருக்க வேண்டும். எல்லா ரகசியங்களும் மறைக்கப்பட்டிருக்கும். அவள் தலைவிதிக்கு அவள்தானே பொறுப்பாக இருப்பாள். ஆனால் நீங்கள் வெட்கக்கேடான எல்லையை கடந்து விட்டீர்கள். உங்கள் சொந்த குழந்தையை என்று பேசிக்கொண்டே ராஜ்குமாரின் முகம் சிவந்து போனது. இது எவ்வளவு பெரிய பாவம் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? என் அப்பாவி சகோதரியின் உயிரை எடுத்து விட்டீர்கள். ஆமாம், நான் என்ன செய்வது? தன் குழந்தையுடன் இதையெல்லாம் செய்தும் வெட்கப்படுவதற்கு பதிலாக நீங்கள் இன்னும் பிடிவாதத்தில் இருக்கிறீர்கள். ராஜ்குமாரின் இதயம் உடைந்தது. நான் இந்த விஷயத்தில் உங்களை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். உங்கள் பேச்சை கேட்டு நான் ஒரு நிரபராதி பெண்ணை காவல்துறையிடம் ஒப்படைத்து விட்டேன். நான் ஆதாரமின்றி அவள் மீது எந்த துன்பத்தையும் வரவிடவில்லை. அதனால்தான் அவளை திரும்ப வீட்டிற்கு அழைத்து வந்தேன். பாவி நீங்கள்! நான் அவளை குற்றவாளி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். இப்போது நான் இந்த வீட்டில் உங்களுடன் ஒரு நாள் கூட இருக்க மாட்டேன். புரிந்ததா? நீங்கள் உங்கள் நோக்கம் முதல் நாளிலிருந்தே தவறாக இருந்தது. உங்களுக்கு சலோமியால் பிரச்சனை. ஏனென்றால் நான் என் சொந்த விருப்பப்படி ஒரு பெண்ணை விரும்பினேன். அதுவும் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவள். என் இதயத்தின் மகிழ்ச்சி தான் எனக்கு முக்கியம் என்று உங்களுக்கு தெரியும். என் மகிழ்ச்சி சலோமியில் தான் இருந்தது. ஆனால் உங்கள் பொய், பெருமை மற்றும் சுயநலத்தால் மூழ்கியிருந்த உங்களை போன்ற தாயார் இதை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இப்போது உங்கள் இந்த வீட்டில் இருங்கள். உங்கள் குழந்தைகளை விட உங்களுக்கு பிரியமான அந்த பொய்யான பெருமையுடன். அவர் கோபத்துடன் அங்கிருந்து சென்று விட்டார். இப்போது மதிக்கு உணர்வு ஏற்பட்டது. ஆனால் இப்போது அவரிடம் வருத்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. ராஜ்குமார் தன் அறைக்கு வந்தார். அங்கே சலோமி தன் படுக்கையில் படுத்தவாறே லேசாக நடுங்கிக் கொண்டிருந்தாள். தூங்கும் போதும் அவள் மனதை பயம் ஆக்கிரமித்திருந்தது. மன்னித்து விடு சலோமி. வாழ்க்கையில் முதல் முறையாக உண்மையை புரிந்து கொள்ள நான் தவறிவிட்டேன்.
அறியாமல் உன் துன்பத்திற்கு காரணமாகி விட்டேன். நான் என் பொறுப்பில் உன்னை திருமணத்தின் மூலம் இந்த வீட்டிற்கு அழைத்து வந்தேன். நான் உன் மகிழ்ச்சியின் பாதுகாவலனாக இருந்தேன். ஆனால் இந்த கடமையை செய்வதில் நான் மிகவும் தோல்வியடைந்து விட்டேன். உனக்கு துன்பத்தையும் வலியையும் கொடுத்ததற்கு கூச்சப்படுகிறேன். நான் என் தாயை நம்பினேன். அவர்கள் உன்னை இந்த அளவுக்கு வெறுப்பார்கள், உன்னை அழிப்பார்கள் என்று நான் புரிந்து கொள்ளவில்லை. தன் சொந்த குழந்தைக்கு கூட துணையாக இல்லாத அந்த பெண்ணிடம் நான் என்ன குறை சொல்வது? ஆனால் நீ ஏன் என் மீது நம்பிக்கை வைத்து எல்லாவற்றையும் உண்மையாக சொல்லியிருக்க கூடாது? குறைந்தபட்சம் நீ இந்த துன்பத்தை அனுபவித்திருக்க மாட்டாயே. ஏன் உன் இயலாமையை என்னால் உணர முடியவில்லை? நான் காதலுக்கு உரிமை கொண்டாடினேனே, ஆனால் உன் மீது நம்பிக்கை வைக்க முடியவில்லை. ஏனெனில் நான் என் சகோதரி ரியாவை மிகவும் நேசித்தேன். அந்த பாசத்தில் உண்மையையும் பொய்யையும் என்னால் மதிப்பிட முடியவில்லை. ஆனால் இப்போது மேலும் வேண்டாம். நான் உன்னை என்னை விட்டு விலக்க மாட்டேன். என் தாயின் பேச்சை கேட்டு உன்னை அவர்கள் கருணைக்கு விட்டு விட்டது என் சொந்த தவறு. முடிந்தால் என் தவறை மன்னித்து விடு. நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். உனக்கு ஏதாவது நடந்திருந்தால் நான் வாழ்நாள் முழுவதும் என்னை மன்னித்திருக்க மாட்டேன். நீ என் மீது ஒருமுறை நம்பிக்கை வைத்திருந்தால், சலோமி, ஒருமுறை என் மீது நம்பிக்கை வைத்து பார்த்திருந்தால் நான் உன்னை ஒருபோதும் ஏமாற்றி இருக்க மாட்டேன். அவர் முன்னேறி சலோமியை அணைத்து தன் தவறை ஒப்புக்கொண்டார். ராஜ்குமார் அவள் அருகில் படுத்த போது, அவள் நெற்றியை தொட்டபோது சலோமி கண்களை திறந்து விட்டாள். அவர் சொன்ன எல்லாவற்றையும் அவள் கேட்டிருந்தாள். ராஜ்குமார் மற்றும் மதியின் பேச்சுக்களை அவள் தன் காதுகளால் கேட்டிருந்தாள். அவள் மிகவும் பயந்து விட்டாள். அவள் பின்னால் சென்று போர்வையில் ஒடுங்கி கிடந்தாள். ஆனால் அவளது நடுக்கம் நிற்கவில்லை. அவள் மிகவும் அப்பாவியானவள். உலகத்தின் தந்திரங்களில் இருந்து விலகி இருந்தாள். ஆனால் இன்று அவள் மீது திறக்கப்பட்ட உண்மை அவளை மிகவும் பயமுறுத்தியது. அவள் ராஜ்குமாரின் கழுத்தை கட்டி கொண்டாள். அவர் மார்பில் தன் தலையை புதைத்து அழுதாள். ராஜ்குமார் அவளை அணைத்து அவளது கண்ணீரை துடைத்தார். அந்த இரவில் அவர் சலோமியின் ஒவ்வொரு காயத்திற்கும் மருந்திட்டார். அவளை தன் பாதுகாப்பில் வைத்து அவளிடம் காதலை பொழிந்து சலோமியை என்றென்றைக்கும் தன் சொந்தமாக்கி கொண்டார். சில நாட்களுக்கு பிறகு ராஜ்குமார் அந்த மாளிகையை விட்டு வெளியேறி சலோமியை தன் பணியிடம் இருந்த நகரத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கே அவர் சலோமியுடன் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். மதியை அவர் போலீசில் ஒப்படைத்து விட்டார். சட்டம் அவருக்கு எது பொருத்தமானதோ அந்த தண்டனையை வழங்கட்டும் என்று சட்டத்தின் கைகளில் விட்டுவிட்டார். ஏனெனில் தன் அப்பாவி சகோதரியின் கொலையாளியை அவரால் மன்னிக்க முடியவில்லை. எனவே நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது என்று கருத்து தெரிவிக்கவும். கதை பிடித்திருந்தால் அதை விரும்பி உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.